Do you believe in love? Definitely. So what is love? So love is basically taking care, being thoughtful, like being present. So that's it. Okay. Like being kind, basically. So நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் லவ்விங் ஆர் நாட் பட் வாட் குவாலிட்டிஸ் டு எக்ஸ்பெக்ட்? Thoughtful. அப்புறம் தாட்ஃபுல்னா வாட் இஸ் இட் தாட்ஃபுல்? கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, பட் ஐ கேன் சி யூ ஆர் நாட் குட், லைக் ஏதோ பசிக்குது இல்லை தாஸ்டி இது சொல்லாமல் புரிய வரணும் அப்படின்னு இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் பேசிட்டு இது பண்ணீங்க, ஓகே நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, வந்தோடனே தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்குறது, மென்னோ விமெனை கொடுக்குறது, தட் இஸ் பீங் தாட்ஃபுல், ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ் ஐம் சேயிங். ஓகேவா? திங்க் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் without saying. When you find a right person, get married, no matter like முன்னாடி அப்படின்னா. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, when you get married early, you are both are like very young adults. ரெண்டு பேரும் ஒன்னா வளருவீங்க, லைக் ஹோல் லைஃப் அந்த ஒரே மாதிரி எத்திக்ஸ் இருக்கும். ஒன்னா வளரும் போது லைக் யூ வில் ஹேவ் லைக் க்ரோ டு. இப்போ நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன் வேற சுச்சுவேஷனில் வளர்ந்து வந்து ஒன்றா ஆகிறதுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றதுக்கும் சோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த கனெக்ஷன் ஃபீலே வேற மாதிரி இருக்கும். பேசிக்காக எதில் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் அந்த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேருக்கும். இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாங்க, இன்னொருத்தர் வாங்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரே டீமில் போட்டிங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டு பேரும் வாங்குறாலும் ரெண்டு பேரும் வாங்காத ஆளாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, நல்லா போகும். ஸோ அவங்க என்ன டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அது நல்லா போயிடும். ஸோ பேசிக்காக அந்த எத்திக்ஸ் அவங்க என்னென்ன இருக்கு அந்த கோர் பர்பஸ். சத்தியமா இல்லவே இல்ல. அது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா பேக்கப் மாதிரி வச்சுக்கிறாங்க. உண்மை என்னன்னா, men or women they need அந்த லவ் ஃபீல், அந்த ஃப்ளர்ட்டிங் ஃபீல் வந்துட்டு ஃப்ளர்டேஷியஸோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டோ சம்திங் they need. ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து வர அந்த ஃபீல் வேணும். ஆனா எனக்கு அவன் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட எனக்கு வேண்டாம், ஆனா அந்த ஃபீல் மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போறேன், சொன்னாதானே தெரிய போகுது. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பேசிக் ட்ரஸ்ட் ஒரு விஷயமே வராது இல்ல. இனிமேல் ஒரு பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு லைக் ஷி வாண்ட் டு ஸ்டார்ட் கரியர், அதுக்கு என்ன சொல்வீங்க? அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வேர்ல்ட் வந்து திஸ் இஸ் நாட் a very easy place to survive அப்படி சொல்றீங்களா? இல்ல it is definitely not an easy place to survive. நல்லதோ கெட்டதோ யார் பை யோர் செல்ஃப் தான். நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். there will be people to support you. சும்மா கூட நின்று வருவாங்களே தவிர கூடவே வந்துட மாட்டாங்க. ஒரு இடத்துல கைப்பிடிச்சு தூக்கி விட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்ட்னர் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்ன அப்பப்போ இருப்பாங்களே தவிர கூடவே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்கு டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீயும் கூடவா நம்ம இழுத்துட்டு போக முடியாது. அதனால் இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட், பட் அட் த சேம் டைம் யூ வில் ஹாவ் ரியலி குட் பீப்புள். எடுத்தோன்னே எல்லாருக்கும் நம்பிடாதீங்க. ஸ்கூலில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொலீக்ஸ் இருக்க மாட்டாங்க. யூ வில் ஃபைண்ட் ரியலி குட் கொலீக்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுவாங்க. பட் தட் இஸ் லைக் 1 or 2 persons. இருக்கிற எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யதார்த்தமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குற ஆள் தான் முதல்ல நமக்கு வந்துட்டு பின்னாடி குத்துற ஆளாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட சம்யுக்தா இருக்காங்க. I really feel proud to host a host. She is already a host in television. It's kind of television and she is a model and she also works in an NGO. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க and நிறைய திறமையும் இருக்கு, like dancing and something you'll get to know about in the conversation. So start பண்ணலாம் and welcome Samyukta. Hi, welcome. Hi. Actually she is the obvious girl in Instagram. That's me. Yeah, that's her, the beautiful girl. So thank you. So how are you? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். And how is your life going? Life is like really good, really hectic, but I love how it is. Okay. So இப்போ interesting என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So interesting, like technically I'm in Rotary Club, so I'm going to take presidentship in the upcoming week, like from July 1, and I'm also working in an NGO. So huge thing is happening on the November, so that the whole process is also going on. Thing for you or for the like NGO? For the NGO. Yeah. A huge thing for an NGO. So basically our NGO got selected around the South Asia level. Oh, great. So like we are going to represent it the wholly. And the other thing is like also into modeling. So I recently started, like it's been like a year now. It's going good, really good. I'm getting like good gigs and all. So okay. Everything is, life is very happening. Okay, that's really lovely. But in the conversation எதுக்கு நாங்க plan பண்ணோம்னா, it's mostly to know life in a girl's perspective. Yeah. It's like know about girls, know and know it from girls. ஒரு girl பத்தி ஒரு girl கிட்ட கேக்குறது and in general. So do you believe in love? Definitely. So what is love? உங்களை பொறுத்த வரைக்கும் love is basically being not like selfless, first you have to love yourself, then only we have to fill our cup, then only we can provide to others. So love is basically taking care, being thoughtful, like
being present, so that's it. Okay. Like being kind, basically. Kind. புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும், அதுதான். Okay. So sacrifice இருக்கணுமா? Sacrifice is not like necessary. Okay. சில இடத்துல obviously விட்டு கொடுத்து போகணும், பட் அதுக்காக we shouldn't sacrifice ourselves. அதுதான். அந்த selfless. The boundary இருக்கணும். Okay. So everything has a boundary. Yeah. So உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? Definitely இருந்திருக்கீங்க. So you have to share some of the moments, like இது வந்து ரிலேஷன்ஷிப்ல பெஸ்டா இருந்திருக்கு, இது வந்து like இது நடந்துருக்க கூடாது அந்த மாதிரி. Okay. Some sort of advice to the youth. இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு. Technically you should know whether it is right or wrong. அவ்வளவுதான். Like your gut will know it. But அது தெரிஞ்சிட்டும் we say இல்ல பாத்துக்கலாம், we can change it, we can like eventually they have the potential, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா it is not gonna work out. So இப்போ presentல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும். Like your instincts, you will get that instincts. இல்ல இது சரியில்லைன்னு feel ஆகும். So if you feel that, if you see a red flag, what we do is we color it with white and we change it to like beige flag இருக்கு. சரி, okay, we can handle him, this is not a big thing அப்படிங்கிற மாதிரி இருக்கும். But once you start feeling that point, eventually it develops, it grows out, and change பண்ணி கொண்டு வருது, it is hard. And don't settle for less. That is what I say. If you see a red flag, அங்க ஓடி போயிருங்கன்னு சொல்றீங்களா? Analyze it, like whether it is worth or not, because not everybody is 100% green flag. Everybody, even I have a flaw. நான் perfectly சொல்லவே முடியாது. So even I will have some red flags. But அது வந்துட்டு is it worth sacrificing or notங்கிறது தான் நம்ம பார்த்து இருக்கணும். இல்ல, எனக்கு கூட ஒரு ரீசன்ட் ஒரு கோட் கூட படிச்சேன். Love is not about finding a perfect person. It's about finding a person just as flawed as us. So that is really it's fascinating. ஒரு eye opening மாதிரி இருந்துச்சு. So you really can't find a perfect person in life. Definitely. So அத பத்தி they will have some flaws in a different way. So இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பட் அது ரெட் flag எடுத்துக்க முடியாதுல? ரெட் எடுத்துக்க முடியாது. லைக் you should see whether it is அவங்க கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்ல செட் ஆகுமா இல்லையாங்கிறது only we'll know. அதாவது லைக் இப்போ எனக்கு ஒருத்தர் கூட வைப் ஆகுது, இன்னொருத்தர் கூட எனக்கு வைப் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே நாட் எவ்ரிபடி கேன் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்புமே நாட் லைக் அதாவது இப்போ you can there can be like various differences, but ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட கண்டுபிடிச்சு சென்டர்ல நிக்கணும்னு ரெண்டு பேருக்குமே இருந்துச்சுன்னா you guys can work it out. இல்ல நீ பெருசா நான் பெருசா இல்ல லைக் எனக்கு தான் நான் செல்ஃப் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தானா கண்டிப்பா லாங் ரன்ல இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். ஸோ டிஃபரன்சஸ் இருந்தாலுமே ஏதோ ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட கண்டுபிடிச்சு நடுவில் நின்னாங்கன்னா பார்த்துக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும். Definitely. So feminism believe பண்ற ஒரு ஆளா நீங்க? Obviously feminism is there. Believe பண்றேன். At the same time toxic masculinity ஒன்னு இருக்கு. Not everybody is talking about it. Masculinity. So basically இப்போ எப்படி சொல்றோம்ல women கிச்சன்ல இருக்காங்க. If not everybody like பேசிக் மென்டாலிட்டி சொல்ல வரேன். ஸோ லைக் விமனா இப்படி தான் இருக்கும் அப்படி தான். ஸோ இது வந்து நம்ம இப்போ நம்ம அதை தாண்டி வந்துதான் ஃபெமினிசம் அதை அப்போஸ் பண்ணி நம்ம இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம தெரியாம மென்ன சொல்ல என்னடா அழுகுறேன்னு இப்போ வரைக்கும் சொல்றேன். லைக் ஐ ஹவ் சீன் பீப்புள் இப்போ லைக் technically my friends are like having kids right now. But like it is still shocking for me. So பார்க்கும்போது அவங்களே சொல்லுங்க என்ன பையனா இருந்து தழுகுறேன்னு கேட்கறாங்க. that is like basic example of toxic masculinity. பையனா இப்படிதான் இருக்கணும். இப்போ என்னன்னா like women have that freedom. அதாவது இப்போ financially நான் இப்போ வேலைக்கு போகணுமா இல்லையாங்க இல்ல I can decide that வேணும்னா நான் போகலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் போய்க்கிட்டோம்னால உட்கார முடியும். பட் ஃபார் men it is not like that. அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ வந்துட்டு இப்போ மென்னுக்கு ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்கு இல்ல ஒரு டான்ஸ் பிடிச்சிருக்குன்னா they can't take it as like full time career very easily. they'll have to fight for it. இப்போ women வந்துட்டு இதுல கொஞ்சம் ஈஸியா போயிடலாம், மென் அது போக முடியாது. ஆனா இது யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் லைக் மென்னுக்கே தெரிய மாட்டேங்குது they are like into this bounds அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஆப்வியஸ்லி ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா பசங்க மட்டும் தான் பார்த்துக்க முடியும். லைக் இஃப் விமெனும் பேஷனேட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது மென்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி விட்டு கொடுத்து போகலாம். மென் மேலேயே ஃபுல் ஃபைனான்ஷியல் பர்டனும் போடக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த ஃபேக் ஃபெமினிசம் மாதிரி இப்போ பசங்க பண்ணுறாங்கிறதுக்காக நான் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு என்ன ஃப்ரீடம் இப்போ எனக்கு பிடிச்சதை நான் பண்ண முடியும். ஸோ தட் ஃப்ரீடம் இஸ் கால்ட் அஸ் ஃபெமினிசம், அவ்வளோதான். ஆனால் என்ன நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பசங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன். தட் இஸ் நாட் ஆக்சுவல் ஃபெமினிசம். எனக்கு நான் வேணுங்கிற விஷயத்த பண்ணுறதுக்கு இருக்கு, தட் இஸ் ஃபெமினிசம். அதே மாதிரி பசங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் லைக் இந்த டாக்ஸிக்குள்ள தான் நம்ம வருது. இப்போ ஃபார் சே எக்ஸாம்பிள் மேக்கப் போடக்கூடாது இல்ல இந்த ட்ரெஸ் பண்ணக்கூடாது. லைக் விமன் போட்டாலும் போடலனாலும் இட் இஸ் ஓகே. விமன் பேண்ட் ஷர்ட்
போடுறது இட் இஸ் ஓகே தான். பட் மென் கம் சேயிங் ஈவன் இஃப் தே வியர் சம் நெயில் பெயிண்ட் லைக் நார்மல் ஸ்கின் கேர் பண்ணா கூட திஸ் லைக் டெக்னிக்கலி கம்மிங் இன்டு லைக் என்னப்பா நீ பொண்ணு மாதிரி பண்றியா. ஐ ஹவ் சீன். இப்போ நான் என் தம்பி இருக்கா, தம்பி கிட்ட போயிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா ஏன்னா பொண்ணா இதெல்லாம் போடுறதுக்கு. பேசிக்கா ஸ்கின் கேர் இஸ் லைக் ஃபார் எவ்ரிபடிடா, இட் இஸ் நாட் லைக் men women இல்ல அப்படிங்கிற மாதிரி. So all this comes into toxic masculinity. So you're talking about the money. Yeah. So emotionally இப்போ ஓபன் பண்ண முடியாது. இப்போ ஒரு நான் போயிட்டு எல்லாருமே அழுகலாம், ஆனா பெருசா எடுத்துக்க மாட்டேன், சரிப்பா பொண்ணு அழுகலாம். ஆனா இதே இப்போ அந்த இடத்துல மென் வந்துட்டு நான் வீக்கா இருக்கேன்னு காமிக்கவே முடியாது. ஏன்னா காமிச்சா யூ வில் ஹேவ் தட் மென்டாலிட்டி. நான் எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆப்வியஸ்லி எவ்ரிபடி இஸ் கோனா ஜட்ஜ். இப்போ நான் போயிட்டு நான் இல்ல எனக்கு இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் ஓப்பனா பேச முடியும் யார்கிட்ட வேணாம். பட் ஜட்ஜ் பண்ணவங்களே தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ மென்னு போய் அதை சொன்னாங்கன்னா இன்னொரு பையனா இருந்துட்டு இதெல்லாம் நீ பார்த்து தான் பார்க்கணும், லைஃப்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. be a man அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. Being a man doesn't needs like emotionally shut down ஆகணும்னே கிடையாது. Being a man you can also be emotionally open. Like இப்போ காமிக்கலாம், இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் மென்னும் பண்ணலாம். இப்போ விமென் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு, அவுட்ஃபிட் இஸ் ஆசம் எல்லாம் சொல்லலாம். பட் பசங்க போயிட்டு மச்சான் எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா என்னடா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம் போடான்னு கலைச்சிரும். ஸோ லைக் அந்த மாதிரி விஷயங்களே சொல்ல வர. ஸோ மென் வந்துட்டு இப்போ ஓப்பனா எக்ஸ்பிரசிவாவே இருக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா தப்பா எடுத்துக்கிறேன். வித் லவுட் ஒன்ஸ் இட் இஸ் ஓகே, பட் இன் ஜென்ரல் ஐம் சேயிங் மென் கான் பி எமோஷனலி ஓப்பன் ஆர் எக்ஸ்பிரசிவா இருக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ லிட்டரலி ஐம் என்ஜாயிங் திஸ் கான்வர்சேஷன். ஒரு பையனோட கஷ்டத்தை ஒரு பொண்ணு பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Basically I grew up around many boys. Okay, this is a fantastic feeling for me. and thank you for addressing it. ஏனா பசங்களுக்கும் கொஞ்சம் பிஞ்சு மனசு இருக்கும், அழுவாங்க, மனசு உடைவாங்க. So everything happens even for men. So இது சொல்றீங்க, but I have one question. இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், is earning very less than you. Okay. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? Definitely. Yeah. If he is following his passion இருக்கு, அது ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது it is okay. அதாவது இப்போ நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் வைங்க. இஃப் ஐ டோன்ட் ஹேவ் அ ரைட் பார்ட்னர் வித் இட் ஒன்றுமே பண்ண முடியாது. விச் இஸ் லைக் ஆக்சுவலி மை பேரண்ட்ஸ் டிட் ஹேவ் அ குட் மேரேஜ் இல்லை, ஒரு very bad traumatic experiences childhoodலயே இருக்கு. So technically my father is earning in like lakhs and lakhs. Okay. But that's great. No, that is not great. That's but great he's in not the perspective of men, of him. Okay. But he's not taking care of me or my brother. Like family எதுவுமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. No much how much is earning, அது கொடுக்கணும் பண்ணணும்னு இருக்கணும். இப்போ லைக் if a guy is earning just 20k, இப்போ அதான் பேஸ் சேலரின்னு வச்சுக்கோங்க, 20k இருந்தாலும் சரி நான் இருக்கிற ஒரு 500 ரூபாய்க்கு நான் ஒய்ஃபுக்கு இதை வாங்கி தரேன், அது அந்த மென்டாலிட்டி இருந்தா போதும். நான் லட்சத்தை வச்சுட்டு நான் உனக்கு 10,000 தரேங்கிறது இட் இஸ் நாட் அ பிக் திங். ஈவன் இஃப் யூ ஹேவ் 100 rupees, அதில் ஒரு 10 rupees நான் சாக்லேட் வாங்கி தரேன், ஒரு ரோஸ் வாங்கி தரேன், தட் இஸ் the big thing. That is love, family, that is there, responsibility, and everything. So உங்களுக்கு do you have any qualities for a boy? இப்படி இருக்கணும், this is all the male qualities or the companion qualities? thoughtful-ஆ இருக்கணும். And வந்துட்டு nobody is perfect சொன்ன மாதிரி he should be open to accept the flaws. ஓகே நான் தப்பு பண்ணியிருக்கேன், இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அண்ட் ஐ நீட் லைக் எமோஷனலி எக்ஸ்பிரசிவாக இருங்க, ஓப்பன் ஆக. ஏன்னா ஐ ஹவ் கை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தே ஷட் டவுன். இப்போ நான் போயிட்டு எனக்கு இப்படி ஆச்சு நான் சொல்ல, பட் அவங்க தே வில் நெவர் ஓப்பன் அப் வித் மீ. திஸ் இஸ் அ ரியல் இன்சிடென்ட். ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் லைக் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க அப்பாவுக்கு வந்து லைக் மைல்டு ஹார்ட் அட்டாக். ஹி வாஸ் தேர் லைக் வி யூஸ்வலி மீட் எவ்ரி டே, பட் ஒரு 2 நாள் பார்க்கல. ஏன்னு கேட்டால் அங்கே நடந்திருக்கா நான் சொல்லக்கூடல. வி யூஸ் டு ஹேங் அவுட் எவ்ரி சிங்கிள் டே. சொல்ல மாட்டேங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா, தட் இஸ் தேர். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எமோஷனலி ஓப்பனா எக்ஸ்பிரசிவா. Actually boys don't want to share the sad feeling. அதுதான் சொல்றேன். அதாவது இப்போ லைக் லெட் இட் பி a partnership or a friendship or anything. இப்போ வெறும் ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்காக மட்டும் அது இல்ல, வெறும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் நான் for social media everybody is posting only the happy moments, but personal life ன்னு வரும்போது you should be able to express all the bad things. Facebook feelings அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நான் குட் விஷயத்த மட்டும் தான் சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்போ லைக் ரிலேஷன்ஷிப்போ நீ குட் திங்ஸ் எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அதே அளவுக்கு சேட் திங்ஸோ இல்லை லைக் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு அங்கே ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்கணும். இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு சேடாக ஃபீல் ஆகும் என்கிட்ட, ஆனால் என்னால் இப்போ என் பார்ட்னர் கிட்டயோ என் ஃப்ரெண்ட் கிட்டயோ ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னா லைக் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங் த குட் திங்ஸ்? இருக்கிறதே வந்து எல்லாமே ஷேர் பண்றதுக்காக தானே. இல்ல ஆக்சுவலி அது ஒரு சொசைட்டியல் போர்ட்ரேயல் தான் நினைக்கிறேன். because even in cinemas we used to see பையனா they will tackle everything, they used to fight, they won't cry, இதனால அவன் பாத்துப்பான்ப்பா அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே இது பொண்ணா இருந்தா இல்லப்பா பாவம் தனியா என்ன பண்ணுவா அது இருக்காளேன்னு அந்த மாதிரி கொண்டு வந்துறாங்க.
ஆக்சுவலி விமன் ஆர் லைக் சென்சிட்டிவ் தான். த ஹார்மோனல் திங் தட் இஸ் a different topic. ஸோ பட் மென்னுக்கு வந்துட்டு லைக் எவ்ரிடே சைக்கிள் இருக்கும், விமன் கெட் சேஞ்சஸ் லைக் மந்த்லி சைக்கிள், அதெல்லாமே இருக்கு. ஆல் தட் இஸ் தேர் டிஃபரெண்ட். That's the theory I recently read. என்னன்னா okay emotional girls they have that monthly cycle, and for men it's the day cycle. Yeah, day cycle. So like நீங்க இன்னைக்கு காலையில எப்படி இருந்திருக்கீங்களோ அதே ஹார்மோனல் லெவல் தான் எவ்ரிடே மார்னிங் இருக்கும். பட் for women it changes every single day. இப்போ நான் இன்னைக்கு இருக்கிறது திரும்ப நான் அடுத்த மாசம் தான் இந்த மாதிரி இருப்பேன். அந்த சேம் ஹார்மோனல் ஸ்டேட்டஸ் சொல்றேன். So that is there. So differences are there. ஆனா அதுக்காக இவங்க இப்படிதான் இருக்கணும், பசங்கன்னா எல்லாச்சும் தனியா பாத்துக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. பசங்க also can seek help. எல்லாமே பண்ணலாம், but that is not there. That is not written in that books. Society, something like that. All this is like all this is like toxic masculinity தான். எல்லாமே அது கீழ தான் வருது. So நீங்க சொல்றீங்க உங்க friends எல்லாம் இப்பவே கல்யாணம் பண்ணி குழந்தையோட சுத்திட்டு இருக்காங்க. Like the thing is I'm just 23. ஆனா already like 4 or 5 friends of mine are married and ஒரு பொண்ணுக்குல 2 குழந்தை இருக்கு. 2 I'm not even kidding. And another I think they are living in 80s. And another பொண்ணுக்கு வந்துட்டு like his child is like 6 years. 6 years old. We are just 23. I'm like நான் உண்மை என்னன்னா எனக்கு காலையில எந்திரிச்சு நான் கிளம்புறது பெரிய விஷயம். என் வயசுல இருந்துட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம். அண்ட் ஷீஸ் ஆக்சுவலி லிவிங் இன் அப்ராட்ல இருந்துட்டு புதுசா போய் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் பார்க்கும்போது ஐ ஸ்டில் ஃபீல் லைக் வாவ், ஐ ஸ்டில் நீட் டு டு so much things அப்படிங்கிற மாதிரி. So in the early marriage is it a good thing? ஏன்னா because love we find some people earlier find பண்ணிடுறாங்க, some people it takes time. எனக்கு வந்து தனியா இருக்கத பிடிக்கும். mostly I don't into groups அந்த மாதிரி பிடிக்காது. லவ்வும் வந்து நான் தேடி போக மாட்டேன். அது நடந்தா இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். சோ இந்த மாதிரி earlier marriage பண்றது do you think it's a good thing? ஏன்னா செட்டில் ஆயிடலாம்ல. if you find a right partner, அதாவது like you will know இது கரெக்ட்டா இல்லையா. அதாவது இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா I have seen in 90s kids எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்குல, 2K kids எல்லாம் கல்யாணம் ஆயிருதுங்க, 90s kids எல்லாம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்ல என்ன சொல்ல வரேன்னா they are like இல்ல நான் ஃபைனான்ஷியலி செட்டில் ஆகணும், நான் சொந்த வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு மென் நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க அந்த இதுக்குள்ள தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருது. மென் நினைக்கல, நாங்க யாருமே நினைக்கல அப்படி வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் கார் வாங்கணும்னா யாருமே நினைக்கல. It's the standards வச்சிருக்காங்க. No, not statics. That's அந்த ஒரு அந்த பொண்ணு வீட்ல சொல்றாங்க. அதான் டிமாண்ட்ஸ் மாதிரி. டிமாண்ட்ஸ் மாதிரி இருக்கு. சோ அதனால பண்ணாம இருக்காங்க. What I say is if you find a right guy, அதாவது இப்போ அவன் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், இல்ல இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். So if he's really good, அதாவது if he has like real night தான் பண்ணணும்னு இருக்கு, பண்ண போறான், he will find a way. Eventually will find a way, like financially மேல வரலாம், எல்லாம் கொண்டு வரலாம். But once right partner போச்சுன்னா திரும்ப அவங்க கிடைக்க மாட்டாங்க. So when you find a right person, marriage எப்ப வேணா பண்ணிக்கலாம். 20s 30s when you find a right person, get married, no matter like முன்னாடியே அப்படின்னா. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா when you get married early, you are both are like very young adults. ரெண்டு பேரும் ஒன்னா வளருவீங்க. லைக் ஹோல் லைஃப் அந்த ஒரே மாதிரி எத்திக்ஸ் இருக்கும். ஒன்னா வளரும் போது லைக் யூ வில் ஹேவ் லைக் க்ரோ டு. இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் பர்சன் வேற சுச்சுவேஷன் வளர்ந்து வந்து ஒன்னா ஆகிறதுக்கும் 2 பேரும் சேர்ந்து வளர்றதுக்கும் so much of difference. அந்த கனெக்ஷன் ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கெஸ் if you have a right partner, getting married early is a really good thing. ஆனா குழந்தை மட்டும் சீக்கிரம் பெற்றுக்காதீங்க. That is true. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஏன்னா நீங்களும் குழந்தையா தான் இருப்பீங்க. ஸோ பார்த்து பொறுமையா அவசரப்படாம வளருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வளரும் போது நம்ம அம்மாலாம் லைக் அம்மா ரெஸ்பான்சிபிளா இருக்கவங்க சின்ன தப்பு பண்ண எங்க அம்மா இப்படி பண்ணலாம் நம்ம ரொம்ப நேரம் கோவமாவே இருக்கும். ஆனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் ஆகும்போது தான் புரிய வருது. இட் இஸ் ஆல்சோ தேர் ஃபர்ஸ்ட் டைம் பீயிங் எஸ் அ பேரண்ட். ஸோ அவங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கிறது அக்செப்ட் பண்ண இப்போதான் எனக்கு அது புரியுது. இப்போ எங்க அம்மா சின்ன வயசுல என்ன எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் எல்லா அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்பதான் புரியுது they are also like just a normal human being. It is also their first time being as a parent. அவங்களும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க. தேவையில்லாம இவ்வளவு நம்ம கோச்சிருக்கோமா, இவ்வளவு கோவப்பட்டிருக்கோமா அப்படின்னு. சாக்ரிஃபைசிங் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா சாப்பிடுவோம், நம்மளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன ஃபேவரட் அவங்க சமைக்கிறதே அவங்களுக்கு ஃபேவரட் டிஷ் எல்லாம் விட்டுருவாங்க. நமக்கு என்ன பிடிக்கும் இல்ல நம்ம அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அதுதான் பார்த்து பண்றாங்க. இப்போ நான் போயிட்டோமா உங்களுக்கு என்னமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இது இல்ல சாமி உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்குவாங்க. சரி இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே போகலாம், எங்கம்மா உங்களுக்கு போகணும், எதுவும் இல்லப்பா நீங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்களே இப்போ அம்மா கிட்ட எங்க
பொதுவாக விமன் கிட்ட எங்க போகணும்னு கேட்டால் எங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, நம்மளா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்பா. ஏன்னா லைக் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் விட்டுருங்க, லைக் மதர் சைட்ல இருந்து சொல்றேன். ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பசங்களுக்கு எங்க பிடிச்சோ அங்க போய்க்கலாம், நம்ம சொல்லி அவங்களுக்கு பிடிக்காம நம்மளுக்கா வந்துருவாங்களோங்கிற மாதிரி தேர் தாட். என்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப்னஸே இருக்க மாட்டேங்குது. ஐ எம் ரியலி கிளாட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் தே நோ வாட் செல்ஃப் லவ் இஸ். இப்போ நிறைய செப்பரேஷன் ஏன் நடக்குதுன்னா, விமன் அவங்களே ப்ரொவைட் பண்ண முடியுது, தே கேன் சஸ்டெயின் தெம் செல்ஃப். அதனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. நானே தனியா இருந்துக்கிறேன், நீ வந்து இன்னொரு பார்ட்னர் வாங்க எனக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கணும், அப்ப எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த அட்ஜஸ்டிங்கும் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாமா, இப்போ வந்து people are getting a real chances to break up. ஈஸியா இப்போ ஒன்னு பிடிக்கலையா, உங்களுக்கு நான் பர்கர் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பர்கர் பிடிக்கலையா, பிரேக் அப் போலாம். சீஸா நாட் ஈவன் கிட் ஐ ஹவ் சீன் பீப்பிள் லைக் தட். அதாவது they are literally finding reasons to break it up. அதாவது இப்போ என்னன்னா, இந்த சோஷியல் மீடியாவா வந்துச்சு இல்ல, இப்போ நம்ம நிறைய பேசுறோம், கனெக்ட் ஆகுறோம், டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாம் பாக்குறோம்ல. ஸோ they are having like very very high standards. அதாவது லைக் ஆப்வியஸா நல்ல பையனா இருக்கணும், அதெல்லாம் ஓகே, பட் எல்லாமே பண்ணணும். அதாவது இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ நம்ம பேரண்ட்டு, நம்ம கிட்டு, எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து என் பார்ட்னர் எனக்கு அந்த எல்லா நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் பாசிபிள். அவங்களும் ஒரு ஹியூமன் தான். No, actually, இப்போ ஒருத்தர் நினைச்சா பரவாயில்ல, ரெண்டு பேரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. Boy is thinking that he needs to get everything from the girl, and the girl also thinks in a similar way. அதேதான் சொல்றேன். சோ ரெண்டு பேரும் இப்படி நினைக்கும் போது ரெண்டு பேருக்கும் 100% தான் வேணும்னா nobody is 100%. ரெண்டு பேரும் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நான் இதுதான் பண்றேன், உனக்கு என்னென்ன வேணும், நான் இப்போ நீங்க பேசிக்கா இப்போ நீங்க வேற லாங்குவேஜ் பேசுறீங்க, நான் வேற லாங்குவேஜ் பேசுறேன், புரியாம தான் உட்காந்துட்டு இருப்போம். வந்துட்டு ஓகே பொறுமையா, இப்போ தண்ணிக்கு இப்போ I'm saying like for say I'm Kannada girl. So இப்போ தண்ணிக்கு கன்னடா என்னன்னு இப்போ நான் சொல்லி தந்தா உங்களுக்கு அது புரியும். நான் சொல்லாமலே you should know what is this in Kannada அப்படின்னு சொன்னா it is not right la. That is where toxicity comes in. எல்லாரும் வந்துட்டு இல்ல நான் சொல்லாமலே நீ எல்லாமே 100% பக்காவா இருக்கணும், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முடியவே முடியாது. பொறுமையா விட்டு கொடுத்து அந்த ஒரு மனநிலை இருக்கணும், அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு இருக்கணும். அதுதான் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற I think one mistake னு சொல்ல முடியாது, like maybe one common problem, because they think that we should understand everything without saying. Like love சொல்லலாம், லவ்லாம் கூட அந்த கோட் இருக்கு, like you should not say I love you every time, you should make me feel that you are loving me. Like I feel very bad for men in this way. ஏன்னா I will support men. ஏன்னா இப்போ எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னா தெரியும், மூஞ்சி பார்த்து எனக்கு பசிக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. நான் அதாவது கம்யூனிகேஷன் தான். பை டைம் இப்போ அம்மா என்ன சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பெத்ததுல இருந்து வளர்த்துருக்காங்க, 20 years 30 years நம்மளை பார்த்துருக்காங்க. ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அவுட் ஆஃப் நோவர் நேத்து வந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. இவென்ச்சுவலி லைக் ஆஃப்டர் இப்போ கல்யாணம் ஆகுது ஒரு 60 வயசுல சொல்லாம புரிஞ்சுக்கிறது இட் இஸ் ஓகேனா, we have lived together, எல்லாமே ஒன்னா பார்த்து பண்ணிருக்கோம், அப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். எடுத்தோடனே அந்த சொல்லாம முடியாது, nobody would understand. So எல்லா பொண்ணுக்கும் நான் சொல்றது என்ன, உங்களுக்கு என்ன மனசுல தோன்றோ சொல்லுங்க, அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். Because உங்க மனசுல நடக்குது நாங்க தட்டி தொடர்ந்து பார்க்க முடியாது. So be open guys. So and men கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கு. So men are expressive, very expressive. Not everybody. Like most commonly they are expressive. நான் சொல்லிடுவாங்க like வெளில போணுமா, வா வெளில போணும். In that way it is okay, but the other thing is women வந்துட்டு எப்பவுமே வேலிடேஷன் எதிர்பார்ப்பாங்க from their partner. இப்போ நான் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணியிருக்கேன்னா சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு, அவுட்ஃபிட் இஸ் அமேசிங், செம்மையா இருக்கு, இப்படி சொன்னாதான் இல் சாட்டிஸ்ஃபை. ஏன்னா லைக் அது மட்டும் சொன்னா பார்த்தாது, you have to notice every single detail. This is new earring, நல்லா இருக்கு சொன்னா நான் இல்லனா சொல்ற வரைக்கும் எப்படி டைரக்டா இது நல்லா இருக்கான்னு கேட்டிருக்க மாட்டேன். எப்படி நான் சொல்ல in general I'm saying நல்லா இருக்கான்னு டைரக்டா இது நல்லா இருக்கான்னு கேட்டா he will know. அதாவது இப்போ women சின்ன சின்ன விஷயம் நோட்டீஸ் பண்ணுவாங்க, பட் men will see the bigger picture. அந்த டிஃபரன்சஸ் இருக்கு, அதை விட்டு கொடுத்து போனாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So it is the problem with women or men? Both. It is not a problem, it is like different perspective. அவ்வளவுதான். It's a thing in love. அவ்வளவுதான். So like different perspective, differently built. So அது சேர்ந்து வந்து ஓகே நீ இப்படிதான் பார்க்கற, நான் இப்படிதான் பார்க்கறேன், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அதை ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். It is nobody's fault. Different. So லவ் பண்றாங்க, இப்போ கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா what is really important as a 20s girl? என்ன பாக்குறீங்க? Like you have not விட்டு கொடுத்து போறதுக்கான இது இருக்கணும். ஓகே அதாவது this is not right I know, but he or she is worth more than sacrificing this அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் I need him, I need her அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஃபைனான்ஷியலி இதெல்லாம் இருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதாவது என்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் மாத்தி நான் அவங்களுக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்தையும் நாட் லைக் கேரக்டர் ஐம் சேயிங்,
எவால்வ் ஆகி ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கணும். அந்த மென்டாலிட்டி இருந்தால் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட எல்லாமே இருந்தோம். இப்போ ஃபார் சேம் சேயிங் லைக் ஹீ இஸ் ஜெனரேஷனலி ரிச் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் கேரக்டர் வைஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் செல்ஃப் சென்டர்டாக இருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ஓகே. எல்லாமே இருந்தும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல இட் இஸ் நாட் கோன் ஒர்க் அவுட். ஏன்னா நான் எனக்கு என்ன வேணும் அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே கிடைச்சிரும் ஈஸியா. ஸோ அவங்கள சென்டர் பண்ணியிருக்குமோ அதை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாம எனக்கு இல்லைனாலும் உனக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே, கெட் மேரிட், இட் வில் ஒர்க் அவுட். So what do you think about friendship nowadays? Friendship nowadays, it has become really difficult just as relationship. முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நான் முன்னாடி இப்போ ஸ்கூல்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு உங்க பேர் என்ன பண்ணீங்கன்னா வில் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க, ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்போ போயிட்டு அவங்க என்ன பண்றா, லைக் ஐ மீன் for girls perspective I'm saying men friendship is different, female friendships are different, and men and women friendships are definitely different தான். இப்போ I have seen people, இப்போ women வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க. லைக் மென் அண்ட் விமன் போத் ஐம் சேயிங் அது இருக்கணும்னு லைக் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் they are putting in so much of expectation, just like relationship ரொம்ப கஷ்டமாயிருச்சு. And they are seeing status in friendship nowadays. ஏன்னா இப்போ நான் எங்க போய் நான் ஹேங் அவுட் ஆகுறேன், என்ன பண்ணுவேன், இப்போ நான் வெளியே போகணும்னா both will have different budgets. சரி, ஒரு நாள் இங்கே போகலாம், ஒரு நாள் அங்கே போகலாம், மாற்றி விட்டு கொடுத்து போகணும். ஆனால் அதெல்லாம் இப்போது ரிலேஷன்ஷிப் மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் கஷ்டமாயிருச்சு. அவள் வரல, அவள் இந்த இடத்துக்கு வர மாட்டா, அப்போ நான் அவளை இது கூப்பிட்டு போகணும், ஷீஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இஃப் ஒன் லவ்ஸ் வியரிங் அ மேக்கப்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பொண்ணு போட பிடிக்காது, இட் இஸ் ஓகே, அவளுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படில எதுக்கிட்டே இவ்வளோ சீன் போடுற அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த இட் இஸ் ஓகே, நீ வேற நான் வேற, பட் வி கேன் ஹேங் அவுட் டுகெதர்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப கம்மியாக, இல்லைன்னு சொல்ல வரல, கம்மியாயிருச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சு. I think things are evolving and it is making people distance from each other. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ எதிர்பார்க்க மாட்டோம், நல்லா இருக்காங்களா அவ்வளோதான், இஸ் ஹி ஆர் ஷி அ குட் பர்சன் அவ்வளோதான் பார்ப்போமே தவிர ரொம்ப இப்போ ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, இது சிப்ளிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன ஒர்க் பண்ணுற, உன்னோட தாட்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இஃப் லைக் சோல்ஃபுல்லி தே ஆர் அ குட் பர்சன் வில் பி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஈவன் தோ இஃப் தே ஆர் அ குட் பர்சன் எல்லாமே இருக்கான்னு பாக்குறோம். தட் இஸ் லைக் எல்லாத்துக்கும் இப்போ செக்லிஸ்ட் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலில லைக் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இல்ல நம்ம கிட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம கசின்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஸோ வாட் இட் ஹஸ் மேட் பீப்புள் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் வெரி ஆஃபன். அதாவது இப்போ ஒர்க்ல செக்லிஸ்ட் இருந்தா இட் இஸ் ஓகே, பர்சனல் லைஃப்ல செக்லிஸ்ட் வச்சுட்டு செக்லிஸ்ட் எல்லாம் டிக் ஆனதா இருக்க முடியும்னா அப்புறம் நம்ம கம்பெனில இருக்காது, தனியா இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன பாக்குறேன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் ஹேவ் லைக் ட்ராமாஸ் இன் தி சைல்ட்ஹுட். கேர்ள்ஸ்க்கு மோஸ்டா இருக்கு, பசங்களுக்கு இருக்கும், பட் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியில பிரச்சனைனா இவங்க வெளில சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது பசங்க லைஃப்ல பேலன்ஸ் ஆயிடும். பட் இந்த பொண்ணுங்களுக்கு எப்படின்னா see if they have some hate with a father, இப்போ ஒரு பையனை லவ் பண்றாங்கன்னா அந்த ஏட் அங்கேயே டெவலப் ஆயிருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐஸ்வர்யா, பிகாஸ் ஐ am in the like same thing, because I have like very bad relationship with my father. Technically there is no relationship, okay. So அப்படி இருந்து like there was only traumatic experience தான் இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா I will have triggers obviously. சின்ன வயசுல இதெல்லாம் நடந்திருக்கு. கோவம் ஒரு சில வார்த்தைகளே ஈஸியாக ட்ரிகர் ஆகும். பையனை பார்த்தா கோவம் வரணும் இல்லைன்னா எனக்கு ஐ ஹாவ் லைக் எனக்கு தம்பி இருக்கான். ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடலாம் சின்ன வயசுல தான் சரௌண்டிங்ஸ் அப்படி. ஸோ பசங்களை பார்த்தோன்னே கோவம் வருது. பட் ஒரு சில வார்த்தை இஃப் மை பார்ட்னர் சீஸ் எனக்கு என்ன ஆகும்னா அந்த விஷயம் இது கனெக்ட் ஆகி அப்போ இது இப்படி தான் ஆயிரும், அப்போ இதுவும் அதே மாதிரி பேடாக தான் எண்ட் ஆகும்னு சொல்லி ட்ரிகர் ஆயிரும். பட் யூ ஹேவ் நோ க்ளூ, நான் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகிறேன், நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ லைக் அந்த அங்க நம்ம ஃபாதர் டாட்டர் கூட என்ன ரிலேஷன்ஷிப் அங்க என்ன இருந்திருக்கோ அதை we are taking it to our partner too. அதை வந்துட்டு ப்ராப்பரா அங்கே ஹீல் பண்ணணும். லைக் அது அங்க முடிஞ்சிச்சு. ஃபாதர் இஸ் a different person, partner is a different person ஃபிகர் அவுட் பண்ணி வச்சு and what we'll do is இப்போ அப்பா இல்லையா அந்த இடத்த பார்ட்னரை வச்சு ஃபில் பண்ண பார்க்குறோம். நம்ம இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா அவரும் நம்ம வயசு ஒரு பையன் தான். அவங்க எப்படி எடுத்தோடனே வந்துட்டு நீ எங்க அப்பா மாதிரி செல்ஃப்லெஸ்ஸா இல்லை, எங்க அம்மா செல்ஃப்லெஸ்ஸா இருக்காங்க, அப்போ எங்க அப்பா வரதாலே அப்படிதான் இருக்கணும், அது எல்லாமே நீ பண்ணுனா முடியாது. அப்போ ஆப்வியஸா ஃபைட்ஸ் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் இருக்கு. ஸோ
அதுவும் இதுவும் வேற வயசு, வேற ஜென்ரேஷன், வேற வே ஆஃப் திங்கிங். அண்ட் வந்துட்டு இப்போ பொண்ணுக்கு பண்றதுங்கிறது வேற, ஒரு பார்ட்னருக்கு பண்றதுங்கிறது வேற. ஸோ எனக்கு தேங்க்ஸ், எனக்கு இப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டு பி இன் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இதை வந்து காலம் ஃபுல்லா கன்டினியூ ஆகணும்னா நம்ம சைல்ட்ஹுட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஓப்பனா பேசிட்டு the problems I faced during the childhood இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நான் கத்துவேன், திட்டுவேன். ஆனால் பி சேஃப்னு கொஞ்சம் ப்ராப்பரா அவங்கிட்ட வார்னிங் சைன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவரும் பாவம் தப்பிச்சுப்பாங்க. லைக் இட் இஸ் இப்போ என்ன பொறுத்த நீங்க சொன்ன மாதிரி மென்னுக்கு இப்படி ட்ரிகர் ஆன மாதிரி நான் பார்த்தது லைக் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பெருசா பார்த்தது கிடையாதுன்னா, இப்போ எனக்கு தம்பி இருக்கு, அவனும் இதே எல்லாமே தான் கோ த்ரூ பண்ணி வந்திருக்கான். பட் அவனுக்கெல்லாம் அது ட்ரிகர் ஆகாது. எனக்கு வந்துட்டு மேல ஹை ஆயிரும் அந்த ஒரு மொமெண்ட். பசங்க எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என் தம்பி கிட்ட போய் கேட்டீங்கன்னா லைஃப் எப்படி உன் சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு ப்ரோ அவ்வளவுதான் அப்படின்னு போயிடும். பட் இது என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை அது மாதிரி இருப்பான். இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ எனக்கு 3 வயசு இருக்கும், அப்ப என்னாச்சு தெரியும், அந்த மாதிரி நான் பேசுவேன். This is like reality I'm saying. So கம்ப்ளீட்லி போத் ஆர் டிஃப்ரெண்ட் தான். இத்தனைக்கும் ஒரே பேரண்ட், ஒரே ஃபேமிலி, ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. we have age gap of 3 years. ஸோ லைக் ஆப்வியஸ்லி அவன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்றாவே சுற்றும், ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருப்போம். ஆனாலுமே he is different and I am very different. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம். திங்கிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லலை I had very traumatic childhood. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ, எனக்கு அவள் தான் ப்ரோ, எங்கள் அப்பா இல்லை என்கிட்ட ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன், நான் பாட்டு ஜாலியாக இருந்தேன் அப்படிமா. we'll see positive things and negative things. அது ஒரு நல்ல விஷயம் தானே. டெக்னிக்கலி நல்ல விஷயம் தான். இல்ல நல்ல விஷயம் தான். அட் தி சேம் டைம் ஓகே விமென்க்கு இது அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். So that's why the podcast is happening. women பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எங்க அம்மா இப்போ என்னன்னா இப்போ தம்பி கொஞ்சம் பெருசாயிட்டான். அம்மா இத்தனை நாள் பார்த்தாங்க. இப்போ அம்மா இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் மை பிரதர். இப்போ நீ ஒரு பெரிய பையன் ஆயிட்டப்பா, நீ ஆம்பளை ஆயிட்டா, he is 20. ஸோ பாத்துக்கோங்க இன்னும் பையன் தான் அவன்ட்டு. இப்போ அம்மா வந்துட்டு இந்த எமோஷனல் கனெக்ட் வேணும். இப்போ இது ஒன்று நீ பெருசாயிட்டப்பா, இப்போ அக்கா நல்லா பார்த்துக்கணும். ஆப்வியஸாக அவங்க சைட்லேருந்து இருக்கும்ல வந்துட்டு நானே ஒரு குழந்தை மையம் என்கிட்ட எதிர்பார்க்குறேன், நானும் அதை பண்ண முடியும். அப்போ இவங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. இவனும் 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனே இப்படி பண்ண மாட்டீங்க அப்படிங்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது. எக்ஸ்பெக்டேஷன் ஆன் மென் ஈஸியாக வந்துருது. இப்போ என்கிட்ட வந்துட்டு நான் பண்ணுறேனா இல்லையாங்கிறது செகண்ட் கொஸ்டின் அதை வரும். பட் இப்போ எனக்கு அண்ணாவும் தம்பியும் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். இப்போ இத்தனை வருஷம் இல்லை அப்பா, இப்போ நீ தான் எடுத்து பார்த்துக்கணும், அவ்வளோதான், நீ தான் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை அப்படின்றாங்க. தட் இஸ் லைக் ரியல் கோட். வாட் மீ மாம்ஸ் இஸ் இப்போ ஃபங்க்ஷன் இதெல்லாம் போனால் நீ தான் ஆம்பளை, நீ தான் நீ எல்லாம் பார்த்துக்கணும். ஆடே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ லைக் அதே சொல்றேன், வெயிட் ஆன் மென் இஸ் தேர். அதை அட்ரஸ் பண்ணணும். சோ அட்ரஸ் பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன்னா பையன் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறது. No, it's not about my personal experience. Yes, a part of my personal experience. ஏன்னா பொண்ணுக்கு இப்போ see even in ancient times இப்போ ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், we have to go to her home, பிக்கப் பண்ணோம், எங்க பண்ணணும்னு பிளான் பண்ணோம், அப்புறம் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணோம். எல்லாமே the whole burden is on us. அந்த வீட்டுல பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஸோ அது வந்து பையனுக்கு இனிமேல் ஆக்சுவலி இதுக்கப்புறமாச்சு லைக் ஃபெமினிசம் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we have that equal space. ஒரு நாள் நான் பிக்கப் பண்றேன், இன்னொரு நாள் நீ பிக்கப் பண்ணு, ஒரு நாள் நான் பில் பே பண்றேன், இன்னொரு நாள் நீ பில் பே. என்னன்னா இப்போ விமெனும் அதே வே ஆஃப் திங்கிங்ல இருந்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பட் இதே வந்துட்டு இப்போ பையன் இதெல்லாம் பண்ணணும் இல்ல பொண்ணு நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி பர்சன்ஸ் ஆப்போசிட்டா பாரானாங்கன்னா கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டேட்லயே யூ வில் நோ. அதாவது இப்போ நம்ம பேசும்போது லைக் your way of thinkingனு புரியுது இல்ல, நீங்க எப்படி ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னு இப்போ I can understand it. அது ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சிரும். இப்போ இப்போ என் வே ஆஃப் திங்கிங் உங்களோட வேற வேற மாதிரி இருக்குன்னா அப்பயே பாய் சொல்லிட்டு போயிருங்க. இதை போய் மாத்தலாம். காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்கன்னா the only feeling yes is like you have to impress the girl. ஆமா பட்டாம்பூச்சி. லைக் நம்ம அவன் என்னன்னு பார்க்க மாட்டான், என்ன பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். Just like I want to impress. எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றோமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் உங்களுக்கு பிடிக்கும். சேம் திங். சோ அந்த மாதிரி போதான் பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். இல்ல don't do that please guys, never do that. Doing that but I'm also saying that please don't do. ஏன்னா ஒரு டைம்ல நமக்கு தெரிஞ்சிரும் லாங்கர் ரன்ல பண்ண முடியாது. அப்ப சண்டை வரும், பிரச்சனை வரும். இத பார்த்தா நான் லவ் பண்ணேன், அது உனக்காக பண்ணமா? இல்ல இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு நீங்களும் சொல்ல
இப்போ இவங்க ஆனிவர்சரி வருது இல்லை உங்க பர்த்டே வருது, ஓகே இப்போ உங்களுக்கு வந்துட்டு இங்க பர்கர்னா பிடிக்கும், ஸோ கூப்பிட்டு அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு பர்கர் பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது அங்கேயே டிசப்பாயின்மெண்ட். அங்கே உமனுக்கு என்ன கூட உனக்காக எவ்வளோ பிளான் பண்ணி பண்ண கொஞ்சமாச்சு நீ கிரேட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு ஓப்பனா இருங்க. டிஃபரன்சஸ் இருக்கலாம், எல்லாமே பர்ஃபெக்டா தான் ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. டிஃபரன்சஸ் இருந்தாலும் சண்டை தான் வரும். பேசிக்கா எதுல வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம், பட் அந்த எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல ரெண்டு பேருக்கும், இப்போ இதெல்லாம் குட் இதெல்லாம் பேடுன்னு எனக்கு இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம். பட் வேற வேற எத்திக்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ பேசிக்கா ஃபார் சேம் சேயிங் லைக் கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஏதோ ஒரு ஜாப், ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாங்க இன்னொருத்தர் வாங்க மாட்டாங்க வச்சுக்கோங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரே டீம்ல போட்டீங்கன்னா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டு பேரும் வாங்குற ஆளு ரெண்டு பேரும் வாங்காத ஆளா இருந்துச்சு வச்சுக்கோங்க நல்லா போகும். ஸோ அவங்க என்ன டிஃபரன்சஸ் இருந்தாலும் அது நல்லா போயிடும். ஸோ பேசிக்கா அந்த எத்திக்ஸ் அவங்க என்னென்ன இருக்கு அந்த கோர் பர்பஸ், இப்போ என்னோட கோர் என்ன என்னோட வெல்பீயிங் என்னன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி சிமிலரா இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகும். மற்ற என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். இதே இது எல்லாமே காமனா இருந்தும் டிஃப்ரெண்ட் எத்திக்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது, பிரேக் ஆயிடும் கண்டிப்பா. சோ women about love is interesting. அப்புறம் இப்போ வந்து let's move on to a topic women on work. ஓகே. சோ என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? நோ மேட்டர் நம்ம எவ்வளவு டெவலப் ஆகி வந்தாலும் ஒரு விமன் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுமா, அதாவது like I started working at the age of 18. I started working. I was the youngest. School முடிச்சேன்னு நினைக்கிறேன். I did my 10th and I finished my diploma. Diploma முடிச்சோனே started working. So I went into government sector. I was like government land surveyor. I was the youngest actually in the whole Tamil Nadu. And போகும்போதே ஃபர்ஸ்ட் லைக் கங்க்ராச்சுலேட் பண்ணல எல்லாருக்கிட்ட ஒரு விஷயம், நீ ஏமா இந்த வயசுலேயே வேலைக்கு வர, இதே இப்போ என் தம்பி 18 வயசுல வேலைக்கு போனோம் பையன் வேலைக்கு வந்துட்டான் அவ்வளோதான் இருக்குமே தவிர, இப்போ நான் ஏன் இந்த வயசுல வேலைக்கு வர, ஏன் அப்பா பார்க்க மாட்டாங்களா, ஏன் அண்ணா தம்பி எல்லாம் இல்லையா, இப்போ வரைக்கும் getting that question. I'm 23 now. இப்போ வரைக்கும் நீ எதுக்காக வேலைக்கு வர, வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் யூ டு கம் டு ஒர்க் அப்படிங்கிற எனக்கு ஒரு காசு தான்டா இந்த மாதிரி பூவா வேணும்ல அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின் மென்னுக்கு வராது. அப்புறம் என்னன்னா இப்போ ஒரு மேல் இடத்துல இருக்கோம், லைக் ஐ எம் சேயிங் ஆல் திஸ் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹையர்ஆர்கியில் இருக்கிறது ஒரு மென்னா இருந்தா சார் சொல்றாங்க பண்ணிடுவான், இதே ஒரு விமனா இருந்தா அந்த அம்மா வந்திருக்கு நம்ம வேற இது சொல்லுது, எல்லா இடத்துலயும் இது இருக்கு, அந்த ரெஸ்பெக்டே இட் இஸ் நாட் தேர்ன்னு சொல்ல வரேன். இப்போ வெரி டிஃபரன்ஸ். இப்போ நான் இருக்கேன், இப்போ என்னை விட கீழே ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர்ஆர்கி லெவல், நான் மேலே இருக்கேன். இப்போ என்ன கேட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தே வாட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கும்பா வந்துடும் அப்படிதான் நினைப்பாங்க. அதே இதே இப்போ ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா சார் வெளியே போயிருக்காரு வந்துடுவாரு. ஐ ஹவ் சீன் இட் எல்லா ஃபீல்ட்லையும், லெட் இட் பி லைக் ப்ரைவேட் கவர்மெண்ட் கார்பரேட் எந்த இடத்துல இருந்தாலும் தட் டிஃபரன்ஸ் இஸ் தேர். அதாவது முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இட் இஸ் இம்ப்ரூவிங், ஆனால் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காக வே ஆஃப் திங்கிங்கே வந்துட்டு நம்ம என்னதான் ஓப்பனாக சொல்லாமல் இருந்தாலும் அந்த மென்னோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் மனசுக்குள்ள ஆள் மனசுல சொல்லி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அந்த விமன் சொல்லி கேட்கணுமா அது மாறிதான் இருக்கு, இன்ன வரைக்கும் அது ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ எங்கே போனாலுமே நான் மேலே வரணும்னு இன்னொரு விஷயம், இப்போ லைக் ஐ மீன் டு மாடலிங் நான் ரைட். ஸோ லைக் when I say எல்லாரும் கேட்க விஷயம், இப்போ என்ன 22 23 ஆயிடுச்சா, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், அப்புறத்துக்கு இதுக்குள்ள நீ வந்த இந்த கேள்வி இருக்கு. ஏங்க நான் கல்யாணம் ஆயிட்டு நான் இருக்கேன் இல்லாம இருக்கேன், அது ஏன் தட் இஸ் மை பர்சனல். நான் இப்போ நான் என்ன பண்றேனா இல்லையா, இப்போ உங்க ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் இல்லையா, அது நீங்க கேட்கலாம். ஆனா நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன், கல்யாணம் ஆயிட்டு இங்க இருப்பியா அங்க இருப்பியா, நான் முதல்ல புருஷனே நான் தேடணும், இதை விட்டு நான் எங்க இருப்பேன்னு கேட்டு நான் எங்க இருந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மென்னோட ஜாபை வந்துட்டு சீரியஸா எடுத்துக்கிறாங்க, விமனோட ஜாபை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. விமனே சீரியஸா ஃபர்ஸ்ட் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் இப்போ வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்கேன்னா எங்க வீட்டுல என்ன கேட்கறாங்கன்னா, சரிம்மா இப்போ இங்கே இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கே போவேன்னு தெரியாது, இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் பண்ணணும்னு நான் போய் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ கற்றுக்கிட்டு ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஆன்லைன் பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை போய் சொன்னேன்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலாம், ஏன்னா இப்போ உனக்கு வயசாயிருச்சு, நெக்ஸ்ட் நான் மாப்பிள்ளை பார்த்து நீ எங்கே போகிற எங்கே இருப்பேனே தெரியாது, இது புதுசாக நீ ஸ்டார்ட் பண்ணுற அப்படிமா. இதே இப்போ பையன் 23 வயசுல போய் நான் ஸ்டார்ட் அப் பண்ணுன்னா பண்ணுசாமின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ மென்னோட கெரியர் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, விமன் கெரியர் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் நீட் இருந்துச்சு நீ வேலைக்கு போ, இல்லையா நீ போகாது அப்படிங்கிறாங்க. இப்போ அவள் உண்மையிலேயே ஒரு பேஷன் இருந்து இதை நான் பண்ணணும், இதெல்லாம் ஒரு சீரியஸாக இப்போ நான் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு 26 27 கொண்டு வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, வந்து கல்யாணம் பண்ணிட்டு உடனே குழந்தை குட்டி பெற்று அப்புறம் 2 வருஷம் போகாது, அப்புறம் திரும்ப வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இத்தனை வருஷம் பில்ட் பண்ணி வச்சதெல்லாம்
போயிடும். நான் ஸ்க்ராட்ச்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நிறைய விமன் இப்போ நெய்பர்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாம் இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வேலைக்கெல்லாம் போக விட்டுட்டாங்க. இப்போ கிட்ஸ் பண்ண ஸ்கூல் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ தி வாண்ட் டு கோ டு ஒர்க், தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வேலைக்கு போகணும், இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணி தேவை ஆல் த டேலண்ட். பட் போகலான்னா தி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இத்தனை வருஷம் பண்ண ஒர்க்ல போய் இப்போ பசங்க கிட்ட போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா வேலையை விட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தை பிறந்துச்சுப்பா எத்தனை நாள் லீவ்ல இருப்ப கேட்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் குழந்தை பிறந்துச்சுனாலுமே குழந்தை விட்டுட்டு வந்திருக்க அப்ப யாரு பாத்துப்பா அப்படிங்கிற கேள்வி விமன் கிட்ட தான் வருது தவிர மென் கிட்ட வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேள்வி கேட்கறது இன்னொரு விமனா தான் இருக்கும். மென்னை விட ஒரு விமன் தான் இன்னொரு விமன் கிட்ட இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நீ என்ன பண்ற, ஏன் இப்ப வர, அப்ப கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருப்பிய, உங்க மாமியார் ஒண்ணு விடுறாங்க, ஐயோ சீன் லிட்டரலி பாத்தீங்கன்னா வந்துட்டு நீ கொஞ்சம் வச்சு க்ரோ பாருங்கடா, யூ கைஸ் ஆர் லைக் 40. இந்த கொஸ்டின் கிட்ட லைக் 40-50 ஈவன் நம்ம ஏஜ்லயும் இருக்காங்க. பட் மேஜரா கேட்கறவங்க யாரா இருப்பாங்கன்னா இன் 40s 50s அந்த இருக்கவங்க. ஸோ கேட்கும்போது ஒரு மாதிரி லைக் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன், நான் பர்சனல் லைஃப் என்ன பண்றேன்னு எல்லாமே உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒர்க்குக்கு ஷோ பாக்குறேன்னா இல்லையா, நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா அதை கேட்கலாம். இஃப் யூ ஆர் லைக் மேனேஜர் டு மீ, நீங்க வந்துட்டு இப்போ ஏன் வருவியா இல்லை எவ்வளோ மந்த் வர அது கேட்கலாம். அதை விட்டுட்டு நீ ஏன் இப்போ வர, அப்போ உன் ஹஸ்பண்ட் யார் பார்த்துப்பா, யாரு சமைப்பா, நீ காலை சீக்கிரமா வரணுமே இப்போ யார் வீட்டில் பார்த்துப்பா, வீட்டு வேலையில யார், இதெல்லாம் கேட்குறாங்க. there is no necessary to ask. தயவு செஞ்சு கேட்காதீங்க. So please break the stereotypes and be an inspiration like Samyukta. இல்ல ஆக்சுவலி இது வந்து you are thinking it as a difficult thing. ஆனா இப்ப நிறைய girls இருக்காங்க, they will be like they don't want to work, they want to get settled. அப்ப இது வந்து for them it's a better option. நம்ம வந்து நம்ம லைஃப் டெக்னிக்கலி நானும் அந்த பாயிண்ட்ல தான் இருந்தேன். இல்ல என்னன்னா ஒரு லைக் ஆஃப்டர் till college time அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம். they don't want to study hard. ஏன்னா ultimately they are going to get married and settle in the sense they don't have to be like ஒரு ஃபினான்ஷியலா அவங்க பண்ணணும், ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா மாதிரி தான் சொல்றாங்க. but being an housewife is also a very tough thing. கண்டிப்பா. பட் அது ஒரு ஈஸி திங் தான். ஒரு கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டில சர்வை கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் ஈஸி. பீயிங் ஹவுஸ்வைஃப் இஸ் ஈஸி. பட் அதுலயே கொஞ்சம் அது ஒரு போரிங்கா இருக்கும். ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ போரிங்கா இருக்கும். அப்புறம் என்னன்னா ஒரு சில இடத்துல இப்போ நான் வேலைக்கு போகல, இப்போ நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் காசு கேட்குறேன், வேலைக்கே போகாமல் இருக்க உனக்கு எது காசுன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகாது. இதே இப்போ நான் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் போயிட்டு இப்போ எனக்கு செலவு வேணும், நீயே வீட்டில் தான் இருக்க உனக்கு எதுக்குன்னு கேட்டால் இட் வில் ஹர்ட் வெரி மச். அந்த டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும், ஹர்ட் ஆகும். ஒரு எவ்ரிடே நமக்கு ஒரு டாஸ்க் இல்லை, எந்திரிக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும், தட் இஸ் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் டைம்ஸ் நமக்கே ரிக்ரெட்ஸ் நிறைய இருக்கும். நான் வந்துட்டு இப்போ அதான் எஜுகேஷ்னலாக நான் பெருசாக படிக்கல, எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல, நான் வேலைக்கு போகிறதுக்கும் எனக்கு பிடிக்காது, ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பெட்டரான அமேசிங்கான ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். அதே இது இப்போ எனக்கு நான் அகாடமிக்லி வெல் பீயிங் லைக் நல்லா வெல் பிஹேவ்டு A+ ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க சொன்னால் இட் வில் ஃபீல் லைக் அ ஜெயில் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக போகணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் வேணும் தேடுற பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு மேட்ரிமோனி வெப்சைட்டை வேணா மாற்ற சொல்லிடலாம், ஆப்ஷன் கொடுக்க சொல்லிடலாம். தமிழ் மேட்ரிமோனி ப்ளீஸ் இல்ல எல்லா மேட்ரிமோனிலயும் there are a lot of matrimonies. எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடலாம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஓகே, ஒரு மாதிரி லைக் பீப்புள் உங்களை பத்தி ஒரு லோவா பேசுறது ஓகே, பட் வாட் ஆர் த அதர் ஸ்ட்ரகிள்ஸ் லைக் டு பி a woman in business or work? இப்போ நான் ப்ரொமோஷனே வரணும், ரெஸ்பெக்ட் இல்ல, அதாவது மென்னுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் விமன் கிட்ட இஸ் நாட் ஈஸிலி ஏர்ன். அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் மேலேயே வந்தாலும் when you see like men and women பார்த்தீங்கன்னா விமென்க்கு ரெஸ்பெக்ட் கம்மியாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் இஃப் தேர் இஸ் அ ப்ரொமோஷன் லைன்ட் அப் மென் விமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மென்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேல் கிவ் அ ப்ரொமோஷன். அப்புறம் இப்போ இந்த கார்பரேட் ஒர்க்ஸ் விட்டுருங்க, இப்போ இந்த லோக்கி ஜாப்ஸ் எல்லாம் இப்போ 20K 10K சேலரி. ஐ மீன் லைக் நாட் இன் வெரி பிக் கார்பரேட் லெவல்ஸ், டைப் ரைட்டிங் ஒர்க்ஸ், இந்த ஆஃபீஸ்லேயே சின்ன சின்ன அந்தந்த மாதிரி ஒர்க்ஸ் ஐம் சேயிங். விமென்ஸ் இந்த ஃபார் இந்த ஜெராக்ஸ் ஷாப்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி லோக்கி ஐம் சேயிங் ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் சே இந்த ரெஸ்டாரண்ட் ஆர் அப்படின்னா விமென்ஸ்க்கு தான் கேட்பாங்க. ஏன்னா விமென்க்கு 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்தாலும் வந்துருவாங்க. ஏன்னா கேட்டிருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன், இது கொடுத்த போது வந்துடுவாங்க. இப்போ நான் பையனை நான் வேலைக்கு வச்சுன்னா அவனுக்கு ஒரு 10,000 ஆச்சு நான் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு ஃபேமிலியில் நம்பி இருக்கும்ல, அதனால அந்த பே டிஃப்ரென்ஸே இருக்கு மென் அண்ட் விமென்க்கு. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு இட், ப்ராடக்ட்ஸே வாங்குறீங்கன்னா விமென் ப்ராடக்ட்ல பிங்க் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. பிங்க் டாக்ஸா? வாட் இஸ் தட்? பிங்க் டாக்ஸ்? Just because
it is everywhere all around the world. இப்போ men razor women razor எடுத்துக்கோங்க. Women's razor will be like expensive. Men's razor both same built, same company, same ஆ இருக்கும். Just because it is a product for a woman, it is taxed additionally. நான் என்ன நினைச்சேன்னா it's made with more care for women. சத்தியமால. Even if you use like women's normal pink Venus razor, it will feel the same. Okay. இப்போ நான் men's razor யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா விமென்க்கு ஒரு டிமாண்ட் வந்துருது. இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ல ஹையர் டாக்ஸஸ் இருக்கு. ஏன்னா விமென்க்கு அந்த ஒரு டிமாண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போடுறாங்களோ ஒரு டிமாண்டுக்காக போடுறாங்களோ எப்படி இருந்தாலும் விமெனா இருந்தது வாங்கிடுவாங்க. அதாவது இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட ஆச்சு அடம் முடிச்சு வாங்கிடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறதால அதிகமான டாக்ஸ் இருக்கு. இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் ஆகட்டும் டாக்ஸஸ் அதிகமாக தான் இருக்கு. இதெல்லாம் it is a compulsion. கம்பல்ஷன் வாங்கி தான் ஆகணும். விமென் வாங்கி தான் ஆகணும். இப்போ பசங்க வந்துட்டு ரேசர் இல்லைனாலும் ஃப்ரெண்டோட ரேசர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. தெரியல எனக்கு தேவையில்லை உட்காந்துப்பாங்க. நெசசரின்னு இல்லைல்ல. பட் விமென்க்கு வந்துட்டு தேவையில்லாம நெசசரி பண்ணி நெசசிட்டிங்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் கொண்டு வந்து நிக்க வச்சிடறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஹையர் டாக்ஸ் போட்டு வாங்க வைக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் லிப்ஸ்டிக். கண்டிப்பா ஐ அக்ரி. அது எனக்கு தெரிஞ்சு லைக் past 2 years நான் பார்க்கற எல்லா பொண்ணும் லிப்ஸ்டிக் போறாங்க. எல்லார்கிட்டயும் இருக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கும். ஆனா everyone has a beautiful lips. இருக்கு ஆப்வியஸா இருக்கு. என்னன்னா இப்போ ஐ wear lipstick like very often daily நான் போடுறேன்னு வெச்சுக்கோ. ஒரு நாள் நான் போடாம போனேன்னா ஏன் ஏதாச்சும் உடம்பு சரியா சத்தியமா கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியல பட் ஒரு எனக்கு தெரியாம கேட்டுருவாங்க. அது சில சப்கான்ஷியஸா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதுக்காகவே நான் வந்துட்டு ஓகே இல்லைன்னா நான் போடலைன்னா ஐம் நாட் குட்ங்கிற மாதிரி ஃபீல் இன்னும் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நெசசிட்டிக்குள்ள தள்ளப்பட்டு வாங்குறாங்க. அதனாலே டாக்ஸ்ல அதிகமா போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு பையன் லவ் பண்ணா வெரி டேஞ்சரஸ் நினைக்கிறேன். ஏன்னா மேக்கப் போட பார்த்து லவ் பண்ணிருப்பா. அது நல்லா இல்லைன்னா தட் இஸ் தேர். ஏன்னா லைக் இப்ப நான் வீட்டுக்கே இல்ல ட்ரூ ஐ மீன் லைக் நாட் லைக் அப்படி சொல்ல வரல. இப்போ ஷூட்லாம் மார்னிங்ல இருக்கும். ஷூட் முடிச்சுட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணா வீட்டுக்கு போனா எங்க அம்மாவே வினோதமா பாப்பாங்க. எங்க மேல கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஷூட் முடிச்சுட்டு அங்கே ரிமூவ் பண்ணிட்டு வந்துரு, இந்த மூஞ்சோடு இங்க வந்துடாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் எவ்ரி சிங்கிள் டைம். ஒரு டைம் வேற மாதிரி இருக்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் தான். But apart from that, if you love someone, looks doesn't matter. According to me, it is there. பார்த்தோன்னே first impression it is there. But ரொம்ப அழகா இருக்காங்க. பட் கேரக்டர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. இதே இது நல்லா இல்லைனாலும் ஈவென்ச்சுவலி இந்த தனுஷ் சொல்ற மாதிரி எங்களால பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும். அது மாதிரி கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்க பிடிச்சிரும். அவ்வளவுதான். ஆக்சுவலி லவ் வந்து இப்போ கண்ட்ரியோட ஜிடிபிக்கும் ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் பீப்புள் இன் லவ் யூஸ் டு ஸ்பெண்ட் a lot. கண்டிப்பா நல்ல Dress வாங்குவாங்க, மேக்கப் போடுவாங்க, டேட்ஸ் அதிகமா போவாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்பக்ஸ்லாம் ஓடாது லவர் இல்லைன்னா. ஒத்துக்குறீங்க. So நீங்க லவ் பண்றீங்கன்னா அதுக்கு ஐ மீன் ஐ டோன்ட் நோ whether you are loving or not, but what qualities do you expect? Like ஒரு 5 qualities அந்த மாதிரி. thoughtful. அப்புறம் thoughtfulனா what is it thoughtful? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி. Okay, so wait, I'm searching for an example. Okay, take it. thoughtful like பெரிய லெவல்ல சொல்ல வரல. இப்போ என்னன்னா இப்போ நீங்க நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, பட் ஐ கேன் see you are not good, like ஏதோ பசிக்குதுல thirsty இது சொல்லாம புரிய வரணும் அப்படின்னு இல்லை. இப்போ நார்மலா நீங்க பேசிட்டு இது பண்ணீங்க, ஓகே நீங்க வெளியே போயிட்டு வரீங்க, வந்தோடனே தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்குறது, மென்னோ விமெனோ கொடுக்குறது, தட் இஸ் பீங் thoughtful, as simple as this I'm saying. ஓகேவா? ஸோ பெருசா பண்ணணும்னு கிடையாது, சின்ன விஷயம். ஓகே பீங் ஓகே இது பண்ணா பிடிக்கும், அவ்வளவுதான். இப்போ வீட்டுக்கு வரும்போது இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, எவ்ரிடே வில் பி வெயிட்டிங் அஸ் கெட்ஸ் இன்னைக்கு வரும்போது அம்மா அப்பா என்ன வாங்கிட்டு வரான் சாக்லேட் ஒரு 5 ஸ்டார் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கேக்கோ இந்த ஜாம் ரோலா இருக்கும், ஹனி கேக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஐ பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மை மாம் எப்போ வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது 10 or 20 rupees தான், பட் இட் வில் ஹாப்பியா இருக்கும். தட் இஸ் தாட்ஃபுல். பெருசா பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இது பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்கள நினைக்கிறது, ஒரு சிம்பிள் ஃபிளாஸ் கூட கொடுக்குறது, தட் இஸ் தாட்ஃபுல். அவ்வளவுதான். பிந்திருச்சுனே குட் மார்னிங் வெறும் படம் குட் மார்னிங் கூட ஒரு ஹார்ட் போட்டு அனுப்பிச்சு தாட்ஃபுல் தான். வெறும் குட் மார்னிங்க்கு நீங்களே யோசிச்சு வரேன், குட் மார்னிங் கூட ஒரு ஹார்ட் போட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் டிஃபரெண்ட் தானே. ஸோ தட் இஸ் தாட்ஃபுல். சின்ன விஷயமா சொல்றேன், பிக்கர் இம்பாக்ட் சத்தியமா சொல்றேன். ஸோ பீயிங் தாட்ஃபுல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டு கொடுத்து போறதுக்கு அந்த தன்மை அது இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸா லாயலா இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் வந்துட்டு பீயிங் லாயல்.
ஆனா அது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆப்வியஸ்லி வாட் கைண்ட் ஆஃப் சீட்டிங் இட் இஸ்? எல்லா இடத்துலயும் அதாவது ஏதோ ஒரு செருப்படி நான் சொல்லலாம், எல்லா இடத்துலயும் செருப்படி நான் எப்படி சொல்றது, இன் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இன் ஃபேமிலி, லைக் இன் எவ்ரிதிங். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நோ லைக் பீயிங் சீட்டட்னா எந்த மாதிரி, லைக் you're seeing your man with another girl அந்த மாதிரியா? அந்த மாதிரி exactly the same. எங்க இருக்க? நான் இன்னொரு பொண்ணு கூட இருக்கேன். இன்னும் ஒரு பொண்ணு கூட இருந்தா பரவாயில்ல, ஒரு 10 பொண்ணு ஒரே டேபிள்ல மெயின்டைன் பண்ணா. ஆக்சுவலி அந்த மாதிரி பசங்க நான் நினைக்கிறேன். they are great actually. salute for the boys. ஒண்ணே வச்சு சமாளிக்க முடியல. ஒண்ணு கூட இல்லாம எனக்கு சமாளிக்க முடியல. பட் ஒரு 10 பேர் that's great. அது ஒரு செப்பரேட் டாலன்ட் தான். பட் it shouldn't be appreciated. the thoughtful சொல்றீங்களா? இந்த 10 பேத்து கூட thoughtful இருக்கிறது எவ்வளவு பெரிய great thing இல்ல? ஒரு பையன் குட் மார்னிங் ஹாட் போட் அனுப்புறது நான் உங்களுக்கு குளி தடி பறச்சறலாம்னு இருக்கேன் இப்படி சொன்னீங்கனா. இல்ல that mental balance ஆகிட்டே இருக்கு, கெபாசிட்டி. ஏன்னா ஒரு பொண்ணே நான் டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கே டேட் கூப்பிட்டு போய் lot of that mental state இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பையனால ஒண்ணே சமாளிக்க முடியாது. ஒண்ணு சமாளிக்கிறதே கஷ்டம் சொன்ன மாதிரி. that's a great thing. So the cheating is not a great thing. Okay. இல்ல just for joke, but உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு லைக் பாக்கும்போது? The first thing what you will feel is what is wrong with me. அதான் நான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். அவங்க மேல தப்பு தெரியவே தெரியாது. if a person is being cheated, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தான் ப்ளேம் பண்ணிப்போம். என்கிட்ட என்ன இல்ல, ஏன் எதனால என்கிட்ட இல்லாத, அது அந்த மாதிரி அழகு இல்லையா, திறமை இல்லையா, பேச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன இல்லைன்ட்டு விட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போனாங்க, we will question ourselves. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். அப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் யாரை பார்த்தாலுமே லைக் அந்த ஒருக்குள்ளேயே இருப்போம், நம்பி பேச மாட்டோம், வெளியே வர மாட்டோம். பிரேக்கப் ஆகுறதுக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரீசனால பிரேக்கப் ஆகுறது டிஃப்ரெண்ட். பட் சீட்டிங்னால வெளியே வர்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா, மேபி என்கிட்ட இல்லாதனால தான் சீட் பண்ணிட்டான், கம் ஐ வில் சேஞ்ச், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லு, நான் இருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன், விட்டு கொடு. இவங்களதான் ஏமாத்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு என் மேலே தப்பு இருக்கு நெக்ஸ்ட் உட்காந்துட்டு சாரிப்பா என் மேலே என்கிட்ட இல்லாதனால தான் நீ வெளியே போயிருக்க, வந்து சொல்லு, நானே மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க இல்லீங்களா? சொல்ல மாட்டேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீசனா நடந்திருக்கு. ஒரு ஷீ இஸ் a friend of mine. அவன் சொன்ன இந்த மாதிரி நான் கேட்டேன், கேட்கும்போது have you been cheated அந்த மாதிரி கேட்கும்போது, ஆமா என்ன பண்ண உங்களே ஒரே அப்பு. பட் அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் அந்த மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன ஒரு it took me 3 years. 3 years. ஓகே. அது வரைக்கும் யாரு வந்தாலும் நான் நம்பல, என்ன பண்ணாலும் அந்த ஒரு, ஏன்னா திரும்ப நான் போய் இது பண்ண விரும்பல. அதாவது என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிருச்சு. அதுலேருந்து நான் அதை ரீபில்ட் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வந்து எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு மேபி வாட் இஃப் ஐம் நாட் குட் இனஃப், நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பெருசாக வந்துடும். அப்படின்னா லைக் நமக்கு யாரோ ஒருத்தர் சின்னதாக பண்ணால் கூட நமக்கு எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தாண்டி திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்து ஓகே ஐ எம் வர்த் ஆஃப் இட், ஐ எம் வர்த் ஆஃப் எவ்ரி திங், ஐ டிசர்வ் எவ்ரி திங், அந்த மைண்ட் செட்டை மாற்றி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். என்னன்னா சீட் பண்ணுறவங்க விட சீட் பண்ணப்படுறவங்களுக்கு தான் இதில் கஷ்டம். ஈஸியாக சீட் பண்ணிட்டு போயிடலாம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என்னாச்சு இவ இல்லைன்னா இன்னொருத்தி கூட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் சீட்டே பண்ணுறாங்க. ஆனால் அதர் பர்சனுக்கு தான் இட் இஸ் லைக் கிரேட்டர் டேமேஜ். ஏன்னா நம்பி எல்லாம் இருக்காங்களா, இருக்கும் சீட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அது பண்ணாமல் கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். எல்லா ஃபீல்டுலையுமே ஈஸியாக பண்ணலாம் போகலாம். இப்போ இருக்க டைம்ல வி ஆர் மீட்டிங் லைக் வெரி நியூ பர்சன், எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ வந்துட்டு இப்போ நான் அவங்கள பார்த்தாலுமே என்னோட பர்சன் என்ன உங்களுக்கு தெரியாது, நான் ரிலேஷன்ஷிப் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது. பட் என்ன வேணா நடக்கலாம், தெரியாம மறைக்கலாம், கொண்டு போக முடியும். எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ஸோ கொண்டு போக முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லை நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்று இருந்தால் போதும்னு நினைக்கணும் முதல்ல. அது நிறைய பேர் இப்போ பண்றது இல்லை. யாரு லைக் ஒரு 10ல் ஒரு 6-7 பேராச்சும் ஹேவ் பீன் சீட்டட். பசங்க மட்டும் சீட் பண்ணாங்கன்னு சொல்ல வரல, பொண்ணுங்களும் சீட் பண்றாங்க. தட் இஸ் தேர் போத் ஜெண்டர். சீட்டிங் வந்து ஜெண்டர் கிடையாது. ரீசன் ஃபார் சீட்டிங் அப்படினு சொல்லி வாட் இஸ் தி மெயின் ரீசன்? பிகாஸ் ஆஃப் தி டெக்னாலஜி. டெக்னாலஜி எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதுங்க. இல்ல பெட்டர் பர்சன் பாக்குறேன் இன்னைக்கு. சில விஷயத்தை சீக்கிரமா பண்ணிட்டோம். the more you wait the harder you date மாதிரி நம்ம சீக்கிரமா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டோமா, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பொண்ணு போலாமா, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்னன்னா அந்த சீட்டிங் வந்துட்டு எந்த லெவலுக்கு போனால் சீட்டிங்னு ஒரு பவுண்டரி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக நான் போயிட்டேன், நான் இல்லை சும்மா பேசிட்டேன், சும்மா ஃப்ளர்ட் பண்ண, இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் அந்த கணக்கிலே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பண்ணுறாங்க, அவ்வளோதான்.
எக்ஸாக்ட்லி. முன்னாடி வந்துட்டு லைக் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் டைமுக்கு, பசங்களோ பொண்ணோ நான் சொல்ல வரேன், இல்லை லைக் ப்ராப்பர் ஸ்கெடியூல் இந்த டைம்க்கு இங்கே இருக்கணும். அப்போது ஒரு ஃபேமிலியை தாண்டி ஒரு ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ தாண்டி இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. இப்போ என்னன்னா நான் தனியாக போகிறேன் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது, ஸ்பேஸ் கிடைச்சிருது பண்ணுறதுக்கு, அதனால ஈஸியாக பண்ணுறாங்க. பப்ஸ், கிளப்ஸ், கஃபேஸ் எல்லாமே இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் ஈஸியா இருக்கு பண்றதுக்கு. இப்போ மோர் தென் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி சிச்சுவேஷன்ஷிப். இல்ல என்னென்ன ஷிப் இருக்குன்னு உள்ள போனா there is a different story. So it's being it's a kind of a boy and girl together. இதுக்கு எதுக்கு இவ்ளோ டெஃபினிஷன் சொல்றீங்க? அவ்வளவுதான். இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு வேற ஆள் கிடைக்கல. டியூரேஷன் வச்சு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இப்போ ஒரு நாள் இருந்தா that's called as one night stand. லைஃப் டைம் இருந்தினா that's called as marriage. இல்ல கொஞ்ச நாள் இருந்தினா that's called as situationship. இல்ல இது சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி இன்னொன்னு, அதாவது லைக் ஐயோ பேர் வர மாட்டேங்குது. ஃப்ளிங் இஸ் தேர். அதாவது இந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்களே, காம்ப்ளிகேட்டட். லைக் ஐ டோன்ட் ரிலேஷன்ஷிப் சிங்கிள் ஆர் டேக்கன் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். என்னடா சொல்ல வர? இருக்கா இல்லையாடா ரெண்டு தடவை நடுவுல நிக்க வைக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல எஸ்ஜே சூர்யா மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க. சோ அந்த மாதிரி பர்சனா நீங்க காம்ப்ளிகேட்டட் சத்தியமா இல்லையா? ஏன்னா இல்ல இருந்து செருப்படி வாங்கி வெளியே வரவே 3 வருஷம் ஆச்சுங்கிற. இது என்னடா இருக்கு சிச்சுவேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன்ஷிப் எல்லாம் போயிட்டு நம்மளால முடியாது. ஐ வாண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது லைஃப் லாங் கொண்டு போகணும். ஒர்க் அவுட் அதுக்காக அப்யூசிவா இருந்தாலும் இருக்குன்னு சொல்ல வரல. ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தேடணும். அதை விட்டு நான் சும்மா சிச்சுவேஷன்ஷிப்புக்காக நான் தேடி போக மாட்டேன். இப்போ இருக்க மேஜரா அதான். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் வாண்டிங் டு ஃபைட் ஃபார் இட். நான் சிச்சுவேஷனுக்கு இப்போ இருந்துக்கிறேன், நான் திரும்ப வீட்டில் சமாளிச்சு சண்டை போட்டு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன்? என் வீட்டில் பார்க்குற பையனையே பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால தான் சிச்சுவேஷன்ஷிப் அதிகம் வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியாச்சு ஒரு லவ் இருந்தாலும் சண்டை போட்டு அடித்தடி வாங்கி வெட்டு குத்தி வாங்கியெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஈஸியாக பேரண்ட்ஸ், அதாவது கம்பேரிட்டிவ்லி பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க லவ் மேரேஜை. ஆனாலும் அது எதுக்கு நான் சண்டை போகணுங்கிற மாதிரி இப்போ நான் சுச்சுவேஷனுக்கு இருக்கு. ஒரு ஆள் இருக்கு, இப்போ காலேஜில் நான் பார்க்குறேன், ஒரு பொண்ணு இருக்கா, 3 வருஷம் நான் காலேஜ் படிக்க போகிறேன், அவ கூட நான் இருந்துக்கிறேன், அவ்வளோதான். முடிச்சக்கப்புறம் நான் இன்னொரு பொண்ணு ஆஃபீஸ் போவாங்க, இன்னொரு பொண்ணு இருப்பா, அந்த மாதிரி சீரியஸாக போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னன்னா இப்போ முன்னாடி இந்த 90s கிட்ஸ் லெவலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சாலே லவ் யூ கல்யாணம் போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் டாக்கிங் ஸ்டேஜ், ஃப்ளர்ட்டிங், டாக்கிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் சீரியஸ், அதுக்கப்புறம் லைக் வி ஆர் இன் லவ், ஐ லைக் தெம், அதுக்கப்புறம் ஐ கெஸ் வி ஆர் இன் லவ், அதுக்கப்புறம் ஓகே திஸ் இஸ் வி ஆர் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப், ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொபோசல், அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், இல்லை நம்ம லெவல்ல இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் லீவ்ல 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ண 30-35 ஆயிடுச்சு, சரி வேற யாரும் கிடைக்கலவா கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம குழந்தை இருக்கும்போது படத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சாலே லவ் யூ சொல்லிடுவோம் ஸ்கூல்லே, அவ்வளோ ஐ லவ் யூ கல்யாணம் முடிஞ்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிரஷ்டா, திஸ் இஸ் லைக் ஃபார் டெம்பரரி, திஸ் இஸ் கிரஷ் 1, திஸ் இஸ் கிரஷ் 2 எல்லாம் போகும்போது எப்படி அதில் மெயின்டைன் பண்றீங்க? ஆமா, எனக்கும் அந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஒண்ணு இப்போ ஒரு கிரஷ் வச்சாலே நம்ம அதை வச்சு பாக்குறது நம்ம கஷ்டம். ஆனா இவங்க வந்துட்டு தூங்கி முழிச்சிருக்க டைமே கொஞ்ச நேரம் 10 hours or something, அதுலயும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா அவ்வளவு தோணுது. இவ்வளவு இருக்கும்போது தயவு செஞ்சு வேண்டாம். எனக்கே தெரியல, எனக்கு வந்து ஏதோ ஒரு 10% தெரிஞ்ச எனக்கு எல்லாமே லவ் பத்தி தெரிஞ்சது. பட் நவ் இட்ஸ் இன் லவ் இஸ் a huge dictionary, encyclopedia நினைக்கிறேன். இல்ல இன்னொரு விஷயம், சிச்சுவேஷன்ஷிப்பே வந்துட்டு ஒரு ஃபேக்கான விஷயம். சிச்சுவேஷன்ஷிப் எங்க அமையுதுன்னா, இப்போ ஒரு 2 பேருக்கும் ஈச் அதர் பிடிச்சிருக்கு, ஆனா ஒருத்தவங்களுக்கு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வேணும், இன்னொருத்தவங்களுக்கு வேண்டாம். ஆனா 2 பேருக்கும் விட்டு கொடுக்க போக வழி இல்லாம சரி மியூச்சுவல் கிரவுண்ட் தான் சிச்சுவேஷன்ஷிப்பா வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா சிச்சுவேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு சீரியஸா இருப்பாங்க. தட் இஸ் 100% ஷுவர். எந்த சிச்சுவேஷன்ஷிப் கேட்டாலும் ஒருத்தர் வந்துட்டு சீரியஸா தான் இருப்பாங்க. யாரா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். I don't know. About that எனக்கு சத்தியமா தெரியல. See like equal shares. Women சீரியஸா இருந்து men இல்லடி அட்லீஸ்ட் இப்ப பேசுறதுக்காக வச்சு இருப்பால, இவன்ச்சுலி மனசு மாறிடுவான், போக போக உண்மையான லவ் உள்ள வந்துரும், அப்போ நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வருஷம் சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்துட்டு இல்ல ஒத்துக்கல இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படி, அப்ப இன்னொரு பையன் தான் ஜோக்கரு. 4 வருஷம் நிறைய பாத்துருக்கேன். லைக் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லைக்
4 years வந்து ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஒன் டே கூட கை விட்டு நடக்க மாட்டாங்க. இங்க போனாலும் இப்படியே இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் மூஞ்சி மாறிடும். ஆனா பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்து ஐ மீன் ஆஃப்டர் காலேஜ் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ஆனா இவங்க இன்னொருத்த கூட சேர்ந்துருவாங்க, இவங்க இன்னொருத்த கூட சேர்ந்துருவாங்க. இட் ஹேப்பன்ஸ். இன்னொரு ஹைலைட் என்னன்னா 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. ஆமா, அது எப்படி முடியுது? Oh God, that's the biggest red flag according to me is being friends with your ex. இல்ல எனக்கு ஒரு that's what the question I want to ask. ஒரு friend ex கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? சத்தியமா இல்ல, இல்லவே இல்ல. I have seen like many couples. நான் போய் கேட்டப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க like you are being friend with your ex, is that okay? இப்போ like will your partner will feel okay na? நான் ஏன் அதை போய் சொல்ல போறேன்? அவன் என் எக்ஸ்ன்னு சொன்னாதானே தெரியும், நான் சொல்லவே மாட்டேனே அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி இருந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னாதானே தெரியும். அது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா பேக்கப் மாதிரி வச்சுக்கிறாங்க. உண்மை என்னன்னா லைக் மென் ஆர் விமென் தே நீட் அந்த லவ் ஃபீல், அந்த ஃப்ளர்ட்டிங் ஃபீல் வந்துட்டு ஃப்ளர்டேஷஸோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டோ சம்திங் தே நீட். ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து வர அந்த ஃபீல் வேணும். ஆனா எனக்கு அவன் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட எனக்கு வேண்டாம், ஆனா அந்த ஃபீல் மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். அப்போ விஷ் பண்ணும்போது லைக் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பர்த்டேக்கு மட்டும் தான் விஷ் பண்ணுவோம், ஜஸ்ட் குட் ஆர் பேட் மட்டும் சொல்லுவேன். அது எதுக்கடா போய் சொல்றேன், முடிச்சு மொத்தமா க்ளோஸ் பண்ணி வைங்கடா. ஒரு புக்கு முடிச்சா க்ளோஸ் பண்ணி தூக்கி நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு புடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கும் போக முடியாது, இதையும் விட முடியாது. நடுவில் நின்றுட்டு நெக்ஸ்ட் வர பார்ட்னர் தான் வந்துட்டு இங்க லூஸ் ஆகுறாங்க. ஆமா ஆமா, இல்ல அவங்க பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க சொல்லணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போறேன், சொன்னாதானே தெரிய போகுது. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பேசிக் ட்ரஸ்ட் ஒரு விஷயமே வராது இல்ல. இப்போ இவங்க நான் சுத்தி பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, நான் இப்படி இருக்க பசங்களை பொண்ணுங்களா நான் பாத்துறேன். அப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பார்ட்னர் வரும்போது எனக்கு சந்தேகம் தான் இருக்கும் முதல்ல. இவன் இப்போ ஹஸ்பண்ட் ஐம் சேயிங் வராங்க அப்படின்னா அவங்க எந்த பொண்ணு கூட பேசணும், இது எது எக்ஸா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இன்ட்ரோ கொடுத்தா கூட ஒரு இது எக்ஸா இருக்கும், அது எக்ஸா இருக்குமோ அந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இப்படி பண்றதால மத்தவங்க பண்றதால இப்ப என் பார்ட்னர் அந்த ஒரு டவுட்ஃபுல்னஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க இது பொசசிவ்னஸ் சொல்லலாமா இல்ல? இட் இஸ் நாட் பொசசிவ்னஸ், இட் இஸ் லைக் obviously டவுட்ஃபுல்னஸ் தான். அதாவது ஜெல்லசிய வந்துட்டு இந்த பொசசிவா பேர் மாத்திக்கிறாங்க. பொசசிவ் இஸ் லைக் ஒரு சின்ன இது ரேஞ்சில் இருக்கலாம். அதே இப்போ நீ ரொம்ப க்ளோஸா இன்னொருத்தவங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு பண்றாங்க, அது அப்போ எனக்கு ஃபீல் ஆகுறது தட் இஸ் பொசசிவ்னஸ். ஆனா வந்துட்டு இது வந்துட்டு டவுட், சந்தேகம் தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு பையன் கூட பேசுறேன், அதுவும் எக்ஸா இருக்குமோ இதா இருக்குமோ வந்துட்டு கேட்டா பொசசிவ்னு சொல்ல முடியாது, அது வந்துட்டு சந்தேகம் தான் படுறாங்க அங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கணும். நான் வந்துட்டு நான் இன்னொரு என் எக்ஸ் கூட நான் போய் பேச மாட்டேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து இப்ப இருக்கிறவங்க ட்ரூவா இருக்கணும், லாயலா இருக்கணும். இல்ல ஆக்சுவலி என்ன நம்புறாங்க, பட் நம்பிக்கை அவங்க காப்பாத்துறதுன்னு என்ன பண்றது? சோ நானே ஒரு லவ் பண்றேன்னா ஓகே நம்புறேன், ஷீ இஸ் குட், என்னை தாண்டி அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணாது, என்ன ட்ரூவா இருக்கணும். அந்த பொண்ணு தப்பு முடிச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு நம்பிக்கை போயிருது. நெக்ஸ்ட் ஒரு பார்ட்னர் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அதான் என்ன சொல்றேன், அவங்க பண்ற தப்பு உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, உங்களோட நெக்ஸ்ட் பார்ட்னர் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணுது. அதனால தயவு செஞ்சு சீட் பண்ணாதீங்க. இல்ல அதுக்கு பெட்டர் வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனா இருந்துட்டு போகும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அது புடிச்சிட்டே சுத்தாதீங்க, விட்டுருங்க, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பிளாக் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறாங்க, பிளாக் பண்ணிருங்க அப்படிலாம் சொன்னா எதுக்கு பிளாக் பண்ணும், பிளாக் பண்ணி அது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, பிளாக் பண்ண அந்த கான்டாக்ட் வந்துட்டு எப்படிதான் என் பிளாக் லிஸ்ட்ல அவங்க கான்டாக்ட் இருக்கும், நம்பர் மட்டும் டெலீட் பண்ணிடுறேன், அப்போ லிஸ்ட்ல இருக்காதுல்ல. அதை பிளாக் பண்ணுங்கடா. ஒரு மாதிரி ரொம்ப சில்லு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்டா இப்படி இருக்கு, லைக் வை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. பேசிக்கா பேக்கப்பா வச்சுக்கிறாங்க, அந்த ஃபீல் வேணுங்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. ப்ராப்பரா க்ளோஷர் கொடுத்துட்டு போனாதான் நெக்ஸ்ட் வரது அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். இது நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் தெரிய வரதான் போகுது. அப்போ இது நல்லா இருக்க மேரேஜ்குள்ள இது ஒரு பிரச்சனையா தான் வந்து நிற்கும். தேவையை முடிஞ்சு போன விஷயத்த கொண்டு வந்து பாஸ்ட கொண்டு வந்து ஃபியூச்சர்ல கெடுக்கிறோம். அதனால பாஸ்டோட முடிச்சுட்டு ஃபியூச்சரை நல்லா கொண்டு போங்க. இது நல்லா இருக்கு, பாஸ்டோட முடிக்கிறது. And it's true. So we have spoke about love, friendship and கொஞ்சம் ஒர்க் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். And இனிமேல் ஒரு பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு லைக் ஷி வாண்ட் டு ஸ்டார்ட் கரியர், அதுக்கு என்ன சொல்வீங்க? அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வேர்ல்ட் வந்து திஸ் இஸ் நாட் a very easy place to survive அப்படி சொல்றீங்களா? இல்ல இட் இஸ் டெஃபினெட்லி நாட் easy place to survive. அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணிக்காதீங்க. லெட் இட் பி லைக், அதாவது இப்போ என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை என் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்பலாம். நம்ம ரிலையபிளா இருக்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவங்களே கம்ப்ளீட்டா நம்பி இருக்காதீங்க. யூ ஆர் பை யுவர் செல்ஃப். அட் த எண்ட் ஆஃப் த டே நல்லதோ கெட்டதோ யார் பை யுவர் செல்ஃப் தான். நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். தெர் வில் பீப்புள் டு சப்போர்ட் யூ.
சும்மா கூட நின்று வருவாங்களே தவிர கூடவே வந்துட மாட்டாங்க. ஒரு இடத்துல கை பிடிச்சி தூக்கி விட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்ட்னர் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்ன அப்பப்போ இருப்பாங்களே தவிர கூடவே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்கு டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீயும் கூடவா நம்ம இழுத்துட்டு போக முடியாது. அதனால இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட். பட் அட் த சேம் டைம் யூ வில் ஹாவ் ரியலி குட் பீப்புள். எடுத்தோன்னே எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. ஸ்கூலில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொலீக்ஸ் இருக்க மாட்டாங்க. யூ வில் ஃபைண்ட் ரியலி குட் கொலீக்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுவாங்க. பட் தட் இஸ் லைக் 1 or 2%. இருக்கிற எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யதார்த்தமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குற ஆள் தான் முதல்ல நமக்கு வந்துட்டு பின்னாடி குத்துற ஆளாக இருக்கும். ஏன்னா எது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், அதை வந்து நம்ம கிட்ட இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளே ஏமாத்தாங்க. ஆல் தட் இஸ் தேர், பட் பி ப்ரிப்பேர்ட். அவ்வளோதான். எல்லாமே எடுத்தோன்னு நெகட்டிவா இருக்கும்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கும் அந்த அளவுக்கு பாசிட்டிவும் இருக்கு. நீங்க மேல வரதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தேர் ஆர் மெனி பீப்பிள். இப்போ இன்னொரு ஃபெல்லோ விமன் இருக்கலாம் வந்துட்டு, இல்லப்பா நான் வரும்போது இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, அதெல்லாம் ஐ கைடியூன்னு சொல்ற மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நான் ப்ரொஃபஷன்ல பார்த்திருக்கேன். இதெல்லாம் இருக்குப்பா, இப்படிலாம் இருக்கும், இப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்க, பி அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ப்ராப்பரா கொண்டு போயிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் வேணும்னு இல்ல அவர்கிட்ட போய் கீழே நல்லா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கோத்து விடுற ஆட்களும் இருக்காங்க. போத் ஆர் தேர். அதை பார்த்து நம்ம கொண்டு போய்க்கணும். அட் எண்ட் ஆஃப் த டே சொன்ன மாதிரி நமக்கு தான் நம்மளை கொண்டு போய்க்கணும். எல்லாருக்குமே பையனா இருக்கணும், பொண்ணா இருக்கணும், 2 பேருக்குமே சொல்றேன். இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் இன் யுவர் கெரியர், பி கன்சிஸ்டன்ட். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க. இல்லைன்னா அது நடுவில் விட்டுட்டு போகணும். இல்ல இதுக்கு அது ஈஸியா இருக்கேன்னு ஒரு சைடு போயிட்டீங்கன்னா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அட் த எண்ட்ல. அதே இது சரி ஈஸியா இருக்குன்னு பிடிக்காத விஷயத்துக்கு போனீங்கன்னா at the end of the day சோகமா தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிடிச்சது பண்ண முடியல, ரிக்ரெட்ஸ் தான் இருக்கும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். ஸோ ரிக்ரெட்ஸ் இல்லாம பிடிச்சது பண்ணலாம். பிடிச்சது பண்ணும்போது இன்கமும் வரணும், மணி இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் பண்ண முடியும். இது கன்சிஸ்டண்டா இருங்க, பிடிச்சது பண்ணுங்க. பீயிங் எ விமன் வந்துட்டு கஷ்டம்தான். அதாவது மென்னுக்கு விட விமெனுக்கு கெரியர் வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், உண்மை அதுதான். அது நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு இருக்கும். ஆஸ்க் ஹெல்ப் கேளுங்க, பட் டிசிஷன் நீங்க எடுங்க. அட்வைஸ் கேளுங்க, டிசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னொருத்தவங்கள கம்ப்ளீட்டா நம்ப வேண்டாம். அது கேட்டுக்கலாம், 4 பேர்கிட்ட கேட்டுக்கலாம் ஹெல்ப். பட் அது யார் பண்றாங்கன்னு நம்ம தான் இருக்கணும். நான் என்னோட முடிவு தான் நான் எடுக்கணும். இப்போ நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறேங்கிறத விட டிசிஷன் நான் எடுத்துக்கணும். கேட்டுக்கலாம், அட்வைஸ் கேட்டுக்கலாம், டிசிஷன் நான் எடுத்துக்கணும். இந்த கரியரே வந்து லைக் 4 பார்ட்ஸா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து do what you love, do what you're good at. இன்னொன்று வந்து do what world needs. அதுக்கப்புறம் do what makes money. First do what makes you money தான் நான் சொல்றேன். Exactly, நான் அதான் சொல்றேன். பட் I want to ask you like எது கரெக்டில் இது 4மே ஒண்ணுமா நடக்குமா? ரீசெண்டாக லைக் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ரிலேட்டான விஷயம் என்னன்னா, பிடிச்சது பண்ணா காசு வர மாட்டேங்குது, காசு வர விஷயம் பிடிக்க மாட்டேங்குது. இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸாக தான் இருக்கு. பட் இஃப் யூ ஆர் சம்ஒன் who gets paid to do what you love, be grateful. Not everybody has that same on this planet. Not everybody has that opportunity. So 2 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது இப்போதைக்கு கஷ்டமா தான் இருக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சாப்பாடு எல்லாம் இப்போ இஃப் யூ ஹேவ் சம்ஒன் எல்ஸ் டு ப்ரொவைட் யூ. இப்போ நான் சொல்ல, இப்போ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வாஸ் ஏர்னிங், ஐ ஹேட் சம் சேவிங்ஸ் அண்ட் ஆல். அப்புறம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு எடுத்துலேருந்து எடுத்தோடனே பெருசா வராது. நம்ம ஃப்ரீ ஷூட்ஸ் தான் எல்லாம் கொலாப் ஷூட்ஸ் தான் பண்ண மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஃப்ரீ ஷூட்ஸ் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, பட் அதுல குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா ப்ரோ? படிச்சிட்டீங்க ப்ரோ. ஸோ யா அப்பெல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு பேக்கப் இருந்துச்சு, ஒரு பேக்கப் இன்வெஸ்ட் சேவிங்ஸ் இருந்துச்சு. இல்லை என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு ஏதோ கிரேட்ஃபுல்லி ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால இப்போ ஓகே, இப்போ ஐம் சஸ்டெயினிங் பை மை செல்ஃப். இப்போ எனக்கு ஃபுட்டு ஷெல்டர் கிடைச்சிருது, என் செலவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபாலோ யுவர் பேஷன். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிடிக்காத விஷயம் ஆனா இட் இஸ் ஹை பேயிங் அப்படின்னா வேலைக்கு போங்க. ஆனா அங்க செட்டில் டவுன் ஆகக்கூடாது. உங்க கோல் என்னன்னா சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்து சேவ் பண்ணி வச்சுட்டு பிடிச்சது பண்ண ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ. இப்போ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி போய் ஒரு புது கெரியர் எங்க ஸ்டார்ட் பண்ணது, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் ஃபைனான்சியல் பேக்கப், இப்போ உங்ககிட்டே நான் இருக்கணும்னு சொல்ல வரல, இப்போ ஒரு பார்ட்னரோ இல்லை ஃபேமிலியோ கொஞ்சம் ஒரு டேர்முக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு பிடிச்சது ஆரம்பிங்க. இட்ஸ் நெவர் டூ லேட். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி லைக் மை நெய்பர், அவங்க வந்து லைக் ஒரு 40ல தான் டான்சிங் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 40 இப்போ ஷீ இஸ் டீச்சிங் லைக் 50 அண்ட் ஆல். இப்போ ஷீ இஸ் டீச்சிங். ஸோ இட் இஸ் நெவர் டூ லேட் டு டூ எனிதிங்.
out of your passion. யா பிடிச்சத பண்ணுங்க. காசு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் Survive காசு பண்ற காசு முக்கியம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேஷனை பிடிச்சி பண்ணணும், அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் இல்லாம சொசைட்டிக்கு சர்வீஸ் கிரேட்டர் குட் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிளேட்டுக்கு நமக்கு சாப்பாடு இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சதை சாப்பிட்டாதான் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். பிடிக்காம வெறுப்போட பண்ணோம்னா அது எங்கேயும் போகாது. So that is the order. I think it's a greatest conversation நினைக்கிறேன். Like it's been a good conversation. எனக்கு இத பத்தி நிறைய enlightenment கிடைச்சிருக்கு. More about love and relationship and stuff. So on a closure note, உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா for your fans or your followers, anyone? Just be kind. அவ்வளவுதான் சொல்ல வரேன். நான் எடுத்தோடனே யாரையும் blame பண்ணாதீங்க. Be kind. Basic thing அவ்வளவுதான். Okay. Don't have higher expectation. எல்லார்கிட்டயும் எல்லா இடத்துலயும் இருக்குது ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவர் பண்ணிக்கோங்க, கைண்டா இருங்க. இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும், உங்களை சுத்தி இருக்க பீப்புளுக்கும் லைஃப் ஈஸியா இருக்கும். Yeah, exactly. So that's a great takeaway நினைக்கிறேன். So thank you so much. It was like really great. It's a valuable time நினைக்கிறேன். Okay, ஜாலியா இருந்துச்சு. done. We are done.